சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதிநாதனை திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குரு வாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தையை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். விமலா தேவி நாலு துதி, இது விநாயகர் துதி பாடும். திருச்சிற்றம்பலம். விடியதனுருமை கொலமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினர் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறையிறையே. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. ரஞ்சித் மணி அம்மா நாலு துதி பாடும். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம்மா. நன்றிங்கம்மா. சிவாயன் நன்றி. நன்றிங்கம்மா. இன்னைக்கு பெரிய புராணம் அமர்வு 13வது அமர்வு. நம்ம பெரிய புராணத்துல கழற்றறிவாருடைய நாயனார் புராணத்தை சிந்திச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாயன்மாரா பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த வகையில இன்னைக்கு கழற்றறி நாயனார் புராணம் 13வது அமர்வு ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. அவருடைய வரலாறுலாம் காதலை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு. ஒவ்வொரு நாயன்மாருடைய வரலாறும் ரொம்ப அருமையான ஒரு வரலாறு. அந்த வகையில நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். அம்மாவே வருக வருக. அம்மா வாருங்கள் அம்மா, உங்கள் வசம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். ஒப்பில்லாத பெரிய புராணமாகிய எனப்படும் திருத்தொண்டர் புராணத்தை அருளிய தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி, எம்பெருமான் சேரமான் பெருமாள் நாயனாராகிய கழறிற்றறிவார் நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி போற்றி. ஒப்பில்லாத இறைவனின் பெருங்கருணையினால் நம்ம கழறிற்றறிவார் நாயனார் புராணத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில 13வது அமர்வு. எங்க அக்கா மயிலாடுதுறையில இருக்காங்க. அவங்க எப்பவுமே நான் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கேட்பாங்க. இன்னைக்குதான் லைவ்ல வந்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து கோயில்களுக்கு எல்லாம் போவோம். சிவஸ்தலங்கள், முக்கியமா தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் சென்று வணங்குவோம். இறைவன் திருவருள். இன்று நம்ம வகுப்புக்கு போவோம். அதுக்கு முன்னாடி சென்ற வகுப்புகளை என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு சிறு முன்னோட்டம். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் சேரமான் நாயனார் பெருமானும் மதுரையம்பதி மற்றும் அதற்கு தெற்பகுதியில் உள்ள சிவஸ்தலங்கள் தோறும் சென்று இறைவனை வணங்கி வாழ்த்தி மறுபடியும் திருவாரூருக்கு வருகின்றார்கள். திருவாரூரில் சேரமான் பெருமாள் நாயனாருக்கும் அவருடைய பரிசனங்கள், அவர் கூட வந்திருக்கிற அந்த ஆட்களுக்கும் பறவையார் மாகேஸ்வர பூஜை திருத்தமாக செய்து
முறையாக செய்து நற்பேறு பெறுகின்றார். அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய பொழுதுபோக்குகிறதுக்காக நிறைய விளையாடல்கள் அதெல்லாம் கண்டு மகிழ்கின்றார்கள். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நங்கள் பிரான் அருள் மரபா நல்விளையாட்டினில். இப்ப எந்த ஒரு விளையாட்டு, என்னென்ன விளையாட்டு முதல்ல பார்த்தோம், நின்று கொண்டே பந்தாடுதல் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பரிச்செண்டு குதிரை மேல ஏறிக்கொண்டே கீழே இருக்கிற மண்ணுல இருக்கிற அந்த பந்துகளை உருட்டி கொண்டு விளையாடுவது, அது போல. அதுக்கப்புறம் ரெண்டு ஆட்டுக்கடாவை மோத வச்சு அதை பார்த்து மகிழ்கின்ற விளையாட்டு. அதுக்கப்புறம் அந்த முள் போன்ற அமைப்பினை உடைய அந்த சேவல் சண்டையிட்டு பார்ப்பது. மற்ற புள்ளினங்கள், கௌதாரி, சிவல், அது போன்ற அந்த போர்க்குணமுடைய பறவைகளை எல்லாம் போர் செய்ய வைத்து அதை கண்டு மகிழ்வது. இது போல இந்த அருள் விளையாட்டுகளை கண்டாலும் இறைவனுடைய திருவடியை தான் நினைச்சிட்டு இருக்காங்க எப்பவுமே. இந்த அருள் விளையாட்டை கண்டு மகிழும் போதும் இறைவனுடைய அருள்நலத்தை பேசிக்கொண்டே, அதனாலதான் சொன்னாங்க நங்கள் பிரான் அருள் மரபா நல்விளையாட்டு. இறைவனுடைய அருளை மறவாமலே நல்விளையாட்டினை கண்டு மகிழ்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இவ்வாறு மகிழ்ந்து இருக்கும்போது சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு. ஒரு முறை இல்ல, பல முறை ராத்திரி பகலா விண்ணப்பம் செய்கிறார். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அரசர் இல்லையா, அதனுடைய நாட்டுக்கு போகணும். ரொம்ப நாள் அரசர் நாட்டுல நாட்டை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. அதனால இரவு பகல் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளை வணங்கி என்ன கேட்டுக்கிறார் அப்படின்னா, என்னுடைய திருத்தலத்துக்கு எழுந்தருள வேண்டும், அப்பதான் எங்க நாடு உய்யும், மக்கள் உய்வார்கள், பெருங்கருணை செய்து என்னுடைய அந்த நாட்டுக்கு, சேர நாட்டுக்கு எழுந்தருள வேண்டும் அப்படின்னு பல முறையும் தொழுது வணங்க சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அதற்கு இசைகின்றார். பறவையார் அவருடைய இசைவை பெற்று, அவங்களுடைய சம்மதத்தையும் பெற்றுக்கொண்டு திருவாரூரில் வீற்றிருக்கின்ற புற்றிடம் கொண்டாராகிய நம் சிவபெருமானை வணங்கி அவரிடம் அருள் விடை பெற்று கொண்டு காவிரிக்கு தென்கரை வழியே வருகின்றார்கள். வரும்பொழுது வழியில் உள்ள பல சிவஸ்தலங்களையும் வணங்கி கொண்டு வருகின்றார்கள். வரும்பொழுது திருக்கண்டியூர் என்னும் திருத்தலம் தரிசித்து வணங்குறாங்க. தெரியும் நமக்கு, பிரம்மனுடைய சிரம் கொய்ததால பிரம்ம சிர கண்டீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு இறைவன் வீற்றிருந்தருளுகின்றார். அத்தகைய இறைவனை வணங்கி விட்டு வரும்பொழுது தென்கரையில இருக்கு திருக்கண்டியூர், வடகரையில இருக்கிற திருவையாறு அந்த திருக்கோயிலின் எழில்மிகு அந்த கோபுரத்தை இங்கேருந்து பாக்குறார். பார்த்த உடனே சேரமான் பெருமாள் நாயனார் என்ன சொல்றாருன்னா, என் உள்ளம் உருகுகின்றது. கோபுரத்தை பார்த்த உடனே இறைவன் நினைவு உள்ளம் உருகி இறைவனை வணங்க வேண்டும் அப்படின்ற ஒரு அன்பு எழுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு விண்ணப்பம் செய்கின்றார். ஏன்னா பெரியவங்க நம்ம கூட இருக்கும் பொழுது அவங்க திருவருள் பெற்று, அவங்களோட அனுமதி பெற்றுதான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யணும். அதனால சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளை வணங்கி விண்ணப்பம் செய்கின்றார். மையார் கண்டர் மருவு திரு ஐயாறு இறஞ்சு மனமுருகி நையா நின்றது, இவ்வாறு கடந்து பணிவோம்னா, இறைவனை காண உள்ளம் உருகுகின்றது, இந்த ஆற்றை கடந்து வணங்குவோம்னு ஒரு விண்ணப்பம் செய்ய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாக்குறாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஆறு பெருகி ரெண்டு கரையும் இடிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆறு தெரியும் வேகமாக போகும் பொழுது இந்த கரையில இருக்கிற கரையோரம் இருக்கிற மணலை அரித்து கொண்டு போகுது. அது போல அரித்து கொண்டு அடித்து கொண்டு போறது மட்டும் இல்லாம வானளவ பெருகி மிகுந்த வேகத்தோடு வருகின்றது. அவ்வளவு வேகத்துல வரும்பொழுது அதுல கப்பலோ இல்ல ஓடமோ போக முடியாது, அடிச்சுட்டு போயிடும். அதனால கப்பல் ஓடம் எதுவுமே போக முடியாத வேகத்துல இருக்கு. ஆனா அடியார் விரும்புறாரு. அப்ப எப்படி இருந்தாலும் அதை நிகழ்த்தணும் அப்படின்னு திருவுளம் கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இறைவன் திருவடிக்கு விண்ணப்பம் செய்கின்றார். பரவும் பரிசு ஒன்று அறியேன் நான், ஐயா உன்னை வணங்குகின்ற வழியை அறியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் ஐயாருடைய அடிகளோ ஐயாருடைய அடிகளோன்னு, ஐயா நம்ம சொல்லுவோம்ல அப்பா அப்பான்னு கூப்பிடுறது மாதிரி ஐயாற்றில் வீற்றிருக்கின்ற அடிகளே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் அழைக்கின்றார். அழைச்ச உடனே
சுவாமி என்ன, சுவாமியோட உள்ளம் அப்படின்னா இவ்வளவு அழகா சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு தாய் பசு இருக்கு, அது குட்டி போட்டிருக்கு, கண்ணு குட்டி போட்டிருக்கு. அதுவும் அப்பதான் போட்டிருக்கு. அப்ப அந்த கண்ணுக்குட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப அதை பத்திரமா அதை பாதுகாத்து அதுக்கு பால் ஊட்டி பாதுகாத்து தன்னை விட்டு பிரியாம பாத்துக்கிறது தான் அந்த புனிற்று ஆண் சொல்லுவோம். அப்பதான் குட்டி போட்டிருக்கிற பசு. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த புனிற்றா அப்பதான் கண்ணு போட்டிருக்கிற அந்த பசுவும் அந்த கண்ணுக்குட்டியும் பிரிஞ்சிடுச்சு. பிரிஞ்ச உடனே நேர்ல பாக்குது, தூரத்துல இருக்காங்க, அம்மாவை பாக்குது. அம்மா கிட்ட போக முடியல கண்ணுக்குட்டி. அதனால கத்துது, கத்தி அழுவுது. உடனே அது கேட்ட உடனே அந்த தாய் பசுக்கு அப்படியே அன்பு பெருகி, அது ஏக்கம் பெருகி, ஐயோ நம்ம குழந்தை நம்மள கிட்ட சேரணும்னு நினைக்குதேன்னு கணக்கிதான். இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கண்ணுக்குட்டியா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாளை சொல்றாங்க. அப்ப கண்ணு போட்ட பசுவா, தாய் பசுவா ஐயாரப்பரை சொல்றாங்க. இப்படி சுவாமியை பார்க்க முடியாம தடைப்பட்டு கண்ணுக்குட்டி கதறது போல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அழைத்து அழைத்து கூப்பிட, உடனே என்ன பண்றார் சுவாமி, என்னோட குழந்தை கூப்பிடுது, கண்ணுக்குட்டி கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு கனைத்து அந்த அன்போட கணைக்கிறாரா. அதுவும் அது உருகுன உள்ளத்தோட சுவாமிக்கும் பாருங்க அடியார்கள் மேல எவ்வளவு கருணை. அதுதான் சொல்றாங்க, கனைத்து கதறி கணைக்குமா. அதுவும் பாருங்க சுவாமியோட அன்பின் அந்த பெருமையை எவ்வளவு சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. கன்று தடை உண்டு எதிர் அழைக்க. கண்ணுக்குட்டி இருக்கு, தடை உண்டு, தடை வந்துருச்சு, அம்மாவை சேர்றதுக்கு தடை வந்துருச்சு. அதனால எதிர் அழைக்க, கிட்ட வர முடியலன்னு அழைக்குதான், கூப்பிட்டு அம்மா அவனை பார்க்கணும், அவன் கூட சேரணும்னு அழைக்க, கதறி கணைக்கும். கதறாங்க அம்மா, அவ்வளோ அன்பா கதறி கணைக்கும் புனிற்று போல். அப்பதான் கண்ணு போட்ட பசுவான். எவ்வளோ இறைவன் அடியர்கள் பால் அன்பு வச்சிருக்காரு. நம்மதான் உருகி வழிபடுறோம், போற்றுகின்றோம், பிதற்றுகின்றோம் கிடையாது. இறைவனும் அத்தகைய அன்பை அடியார்பால் கொண்டிருக்கின்றார். அதுதான் இங்க சொல்றாங்க, கதறி கணக்கின்ற புனிற்றா போல சுவாமி என்ன சொல்றாங்களாம். அதுவும் எது சத்தம் கொடுக்கலையா, இப்ப கண்ணுக்குட்டி சத்தம் கொடுத்தா தாய் பசுவும் சத்தம் கொடுக்கும். அது போல என்ன சொல்றாராம், ஓலம் அப்படின்னு சுவாமி சராசரங்கள் எல்லாம் கேட்கும்படி சொல்றாராம். அந்த வார்த்தை, அந்த அருள் வாக்கு சுவாமி சொன்ன உடனே அந்த காவிரி நதி பிரிந்து வழிகாட்டியதான், அந்த தடை நீங்கியது. அப்ப இறைவன் திருவருளால என்ன பண்ண முடியும், நம்ம இறைவனை சேர முடியும் அப்படின்னு காட்டுறாரு பாருங்க. இறைவனுடைய அருள் வாக்கு ஓலம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தடை நீங்கி காவிரி நதி பிரிந்து வழிகாட்டியது. எல்லாரும் மகிழ்ந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளை வணங்குகின்றார்கள். இந்த அற்புதம் எங்கேயாவது நிகழுமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பளிங்கு மலை மாதிரி தண்ணி நிறுத்த முடியுமா, தேக்க வைக்க முடியுமா, அதாவது அணை போலதான் தேக்க வைக்க முடியும். ஆனா இறைவன் திருவருளால் பளிங்கு மலை போல அப்படியே நிக்குது, தேங்கி நிக்குது. நடுவுல அப்படியே தண்ணி வடிந்து போறதுக்காக வழி விட்டு அப்படியே மணல் பரப்பா இருக்கு. அதை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு கண்ணீர் பொழிந்து அழுது அடியார் பெருமக்கள் எல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை வணங்குறாங்க. சேரமான் பெருமாள் நாயனாரும் வணங்கும் பொழுது சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன சொல்றாரு, சுவாமி உமக்கு அருளிய தன்றோன்றார். எவ்வளவு சிறப்பு பாருங்க அடியார்களோட உள்ளத்துல. அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பாடினதுனாலதான் இறைவன் அருள் செய்தார். ஆனா என்ன சொல்றாருன்னா, சேரமான் பெருமாள் நாயனார்கிட்ட, நீங்க தானே பாக்கணும்னு நினைச்சீங்க சுவாமிய, கோபுரத்தை கண்டு சுவாமியை தரிசிக்கணும்னு நினைச்சீங்க, உங்களுக்காக இறைவன் அருள் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சொல்றாங்க. சொல்லி இந்த மணல் வழியே சென்று ஐயாரப்பரை தரிசித்து வணங்கி திருப்பதிகம் பாடி தொழுது மனமகிழ்ந்து பாட்டுல இருந்து பாக்கணுமா? ஆமாமா 144 இன்னைக்கு 144 இருந்து பார்க்கணும். கொஞ்சம் முன்னோட்டம் முடிச்சுட்டு நான் அப்புறம் அவ்வாறு அங்கு வணங்கி கொண்டு மீண்டும் திருப்பியும் பழையபடியே மணல் வழியே தென்கரையில் ஏறின உடனே மலை போல நின்ற அந்த பளிங்கு மலை போல நின்ற நீர் திருப்பி தொடர்ந்து பாய்கின்றதாம். அடியார்கள் எல்லாரும் இறைவனுடைய பெருமை, அடியார்களோட பெருமை எல்லாம் பேசிக்கொண்டே பல சிவஸ்தலங்களும் வணங்கி கொண்டு கொங்கு நாட்டுக்கு அப்புறமா கேரள நாட்டுக்கு வருகின்றார்கள். வரும்பொழுது அங்க இருக்கிற மக்கள்லாம் எப்படி எல்லையில வரும்பொழுதே அப்படியே தன்னுடைய மன்னர் வேற ஒரு நாட்டிற்கு சென்று வருகின்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி வரவேற்பாங்க சிறப்பா.
ஏன்னா அது மட்டும் இல்லாம எல்லா உயிர்களிடத்தும் அன்பும் அருளும் கொண்டவர். அந்த உயிர்களுடைய துன்பத்தை நீக்கணும்ன்றதுக்காகவே அந்த எல்லா உயிர்களுடைய பாஷையையும் இறைவன் திருவருளால அறிந்தவர். அதனால எல்லாம் அந்த ஊரே கூடி நின்று, அந்த மலை நாடே கூடி நின்று அவர்களை வரவேற்கின்றது. அதாவது எப்படி வரவேற்கன்னு பார்த்தோம். எங்க பார்த்தாலும் வந்து தோரணங்கள் கட்டி தொங்க விட்டுருக்காங்க, நிறைய பூக்களால் அலங்கரிச்சிருக்காங்க, குளிர்ச்சியான பந்தர்கள் வச்சிருக்காங்க. வாசனைக்காக அந்த கருமை நிறம் உடைய அகில் புகை அது எங்க பார்த்தாலும் நிறைஞ்சு இருக்கு. அதாவது எவ்வளவு சிறப்பா சொல்றாங்கன்னா, மனுஷங்க மட்டும் வரவேற்கிறியா, நதிகள் கூட வணங்குதான். எப்படின்னு பாத்தீங்கன்னா, மலர்கள் எப்பவுமே அடிச்சுட்டு வரும் இல்லைங்களா? நம்ம என்ன சொல்லுவோம், குப்பைக்குள்ள தான் அதிகமா அடிச்சுட்டு வரும் நதிகள். ஆனா இங்க எவ்வளவு சிறப்பா சொல்றாங்க பாருங்க. அது வந்து நிறைய மலர்களை அடித்து கொண்டு வந்து சேர்க்கின்றது இவங்களை வரவேற்கும் விதமாக. அது மட்டும் இல்ல, நிறைய பொண்ணு, அதாவது மலையிலேருந்துதான் அருவிகள் வந்து அப்புறமா கரையை அடையும் இல்லையா, சமதளத்துக்கு வரும். அப்போ மலையில மூங்கில்கள் இருக்கும், அதுல இருக்கிற முத்துக்கள், மலையில இருக்கிற நிறைய பாறைகள், இடுக்குல இருக்கிற அந்த மணிகள்லாம், அப்புறம் பொன் துகள்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த கரையில சேர்த்து சேர்த்து வணங்குதான். நதிகள் கூட வரவேற்று வணங்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தாலும் வந்து பூக்கள் தூவி அடிய எல்லாரும் வணங்குறாங்க. இவ்வளோ எங்குமே நிலைமை தெரியாத அளவுக்கு பூக்களை தூவி வரவேற்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து சேனைகள், அனைத்து அமைச்சர்களும் எல்லா திசையிலேருந்தும் என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர் கூட்டம் அத்தனை பேர் வராங்க. அதுக்கப்புறம் சேனைகள், குதிரை படை பார்த்தோம் இல்லையா, அதாவது குசைக்கொள் வாசின்னு சொல்லிட்டு நல்ல பிடரி மயிரை உடைய குதிரைகள், பெரு வெள்ளம், அதாவது நிறைய இருந்ததா வெள்ளம் சொல்லுவாங்க. அதுவும் பெரு வெள்ளம், நிறைய இருக்கிற நாட்டுக்கு என்னென்ன குதிரைகள் இருக்கோ அத்தனை குதிரைகளும், வகையான குதிரைகளும் குதிரை படையில வந்து நிக்குது. அடுத்தது கும்ப யானைனா மதநீர் ஒழுகுகின்ற யானை. அது போல அந்த யானை வெள்ளம், அதோட அழகிய வெள்ளம் ஒரு பக்கம். மிசைகள் பண்ணும் பிடி வெள்ளம், அதாவது என்னன்னா அலங்கரிக்கப்பட்ட பிடினா பெண் யானைன்னு அர்த்தம். ஆண் யானை கொஞ்சம் கோபமுற்று இருக்கும், மேல ஏற முடியாது, மதம் அதிகமா இருக்கும். அதனால பெண் யானையை வந்து அலங்கரிச்சிருப்பாங்க. எதுக்குன்னா மேல எல்லாரும் உட்கார்ந்து பயணிக்கிறதுக்காக. அது போல அலங்கரிக்கப்பட்ட அந்த பெண் யானை பக்கம், அது வந்து அது ஒரு சேனை, அது ஒரு சேனையா நிக்குதான். அது மட்டும் இல்லாம எங்க பார்த்தாலும் வந்து சோற்று வெள்ளமா. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் எல்லைக்கு வந்துட்டாங்க. அப்ப கொஞ்சம் தூரத்துல இருக்கிறவங்க வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் உணவு எல்லாம் கொடுக்கணும். அப்ப எல்லாருக்கும் எங்க பார்த்தாலும் என்ன இருக்கான், சோற்று வெள்ளமா இருக்கா, மலை போல வந்து சோறு எல்லாம் குமிஞ்சு இருக்கான். எல்லாரும் வந்து பசியின்றி சிறப்புற்று இவர்களை கண்டு தரிசிப்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து கொடுங்கோளூர் அடைந்தார்கள். கொடுங்கோளூர் முதலே பார்த்தோம், மகோதை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. கேரள நாட்டோட தலைநகர் இது. எப்படி நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு சென்னையோ, அது போல கேரளா அப்படின்ற அந்த மலை நாட்டோட தலைநகர் கொடுங்கோளூர். அங்க வந்து 2 பேரும் சேர்றாங்க. இதுவரையும் சென்ற வகுப்புல பார்த்தோம். இன்று வந்து 144வது பாடல், அதுல இருந்து பார்க்கணும். கொடுங்கோளூரின் மதில்வாயில் அணி கோடித்து மருகில் உடுத்தொடும் கோபுரங்கள், மாளிகைகள், சூழி, குளிர் சாலைகள், தெற்றி, நெடுங்கோநகர்கள், ஆடு அரங்கு நிறந்த மணித்தாமம், கமுகு விடும் கோதை பூந்தாமங்கள் நிறைத்து வெவ்வேறு அலங்கரித்து. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, அலங்காரங்கள் முதல்ல சொன்னாங்க இல்லைங்களா, இப்ப அந்த அலங்காரங்களை திருப்பியும் இன்னும் வந்து இன்னும் சிறப்பா தனித்தனியா சிறப்பித்து சொல்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லையில வந்து முதல்ல எப்படி வந்து வரவேற்றாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப கொடுங்கோளூர் தலைநகரம் முழுவதும் விழா கோலம் பூண்டது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுங்கோளூரின் மதில் வாயில் அணி கோடித்து, தலைநகர்னா அதுக்கு மதில் இருக்கும் காவல் காப்பதற்காக. அந்த மதில் வாயில் வாசல்ல கோடித்துனா அந்த இது அலங்கரித்து, அணி கோடித்துனா அழகாக வந்து அலங்கரிச்சிருக்காங்க. மருகில் உடுத்தொடும் கோபுரங்கள், அதாவது என்னன்னா உடு அப்படின்றது விண்மீனா. அந்த கொடுங்கோளூர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபுரம், அதாவது அதோட கோபுரங்கள் நிறைய இருக்கான். அந்த கோபுரங்கள் எவ்வளவு உயர்வா இருக்குன்னா, வானத்துல இருக்கிற விண்மீனை தொடர அளவுக்கு உயர்ந்த கோபுரங்கள். நம்ம எப்பவுமே பார்ப்போம் இல்லைங்களா, சேக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுது உயர்ந்த மாட மாளிகைகள் இருக்கும்.
அதோட உச்சியில வந்து மேகங்கள் தவழும், சந்திரன் தவழும் அப்படின்னு சொல்லுவாங்க. உயர்வுக்காக அப்படி சொல்லுவாங்க. இப்ப எப்படி சொல்றாங்கன்னா விண்மீன் வானத்துல விளங்குகின்ற, அதான் உடுனா விண்மீன், அந்த விண்மீனை தொடுற அளவுக்கு உயர்ந்த கோபுரங்கள் கொண்டதாக நிறைய மாளிகைகள் எங்க இருக்குன்னா கொடுங்கோலூர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கோபுரங்கள் உயரமா இருக்கு, மாளிகைகள் நிறைய மாளிகைகள் இருக்கு, சூழி இருக்கு. இந்த சூழி அப்படின்றது வந்து பால்கனி நிலாமுற்றம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது மாடி மேல இருந்து அந்த அழகையெல்லாம் பாக்குறதுக்கு அது வந்து நிலா முற்றம்னு சொல்லுவாங்க. நம்ம பால்கனின்னு சொல்லுவோம். அந்த அந்த சூழி அதெல்லாம் வந்து அலங்கரிக்கிறாங்க. எதெல்லாம் எந்தெந்த இடத்துல அலங்கரிக்கிறாங்கன்னா, முதல்ல வாயில், கொடுங்கோலூரோட அந்த மதில் வாயில் அத வந்து அலங்கரிக்கிறாங்க. அதே போல இருக்கிற உயர்ந்த கோபுரங்கள், உயர்ந்த மாளிகைகள் அப்படின்னு எல்லா மாளிகையையும் அலங்கரிக்கிறாங்க. எல்லா பால்கனிலையும் என்ன பண்றாங்க, அலங்கரிச்சு அழகாக்குறாங்க. குளிர் சாலைகள், சாலைகள் வந்து என்ன, இந்த சாலைகள்லாம் என்ன பண்ற, குளிர்ச்சியா நடந்து வர்றவங்களுக்கு இனிமையா இருக்கிற அளவுக்கு என்ன பண்றாங்க, பன்னீர் தெளிக்கிறாங்க. நீர் இல்ல, பன்னீர் தெளித்து குளிர் சாலைகள் ஆக்குவாங்க. இங்க பார்த்தாலும் தண்ணீர் பந்தல் வைத்து நடக்கிற வழியெல்லாம் பன்னீர் தெளித்து வரவேற்பார்கள். தெற்றினா திண்ணை, ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற திண்ணை அதையும் என்ன பண்றாங்க, அழகாக அலங்காரம் செய்கின்றார்கள். நெடுங்கோ நகர்கள், அரசனுக்கு உரிய, இப்ப கவர்மெண்ட் ஆபீஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது போல அரசனுக்கு உரிய இடங்கள் நிறைய இடத்துல இருக்கும். அதெல்லாம் மிக சிறப்பாக அலங்கரித்து ஆடு அரங்கு நிறந்த மணித்தாமம். ஆடு அரங்கு அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம தேட்டர் எல்லாம் இருக்குல்ல, அது போல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது எப்பவுமே ஆடல் பாடல் நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அது போல அதான் ஆடு அரங்கம். மகளிர் வந்து இனிமையாக அந்த இசைக்கேற்ப திருநடனம் செய்வார்கள் இல்லையா, அந்த ஆடரங்கம். அது போல அந்த இடத்துல என்ன கொண்டிருக்காங்கன்னா, நிறந்த மணித்தாமம். தாமம்னா மாலை, மாலை, அழகிய மாளிகைகள் வந்து அங்க கட்டி தொங்க விட்டுருக்காங்க. மாலைகள்னா வெறும் பூவால மட்டும் இல்லையா, அதாவது நிறைய முத்துக்களால் ஆன, வெண்மையான முத்துக்களால் ஆன மாலைகள், மணிகளால் ஆன அழகிய மாலைகள், பூக்களால் ஆன மாலைகள், இது மாதிரி நிறைய அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. கமுகு இல்லைங்களா, அது வந்து எப்பவுமே பார்ப்போம் நம்ம, வாழை கமுகு இதெல்லாம் வரவேற்கிற விதமாக கட்டுவாங்க. அது போல கமுகுன்றது பாக்கு மரம். கமுகு, விடுங்கோதை பூந்தாமங்கள், கோதைனா வரிசையாக அழகாக புனையப்பட்ட பூக்களால் ஆன தோரணங்கள், மாலைகள், இது எல்லாத்தையும் பரப்பி நிரப்பி என்ன பண்றாங்கன்னா, தாமங்கள் இறைத்து வெவ்வேறு அலங்கரித்து, இவ்வாறு பல வகையாக அந்த அந்த தலைநகர் முழுவதும் அலங்கரித்து வரவேற்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற இந்த பால்கனி திண்ணை வர வழி, ரோடு, அது அந்த வீதி வருகின்ற வழியிலெல்லாம் பன்னீர் தெளித்து, உயரமான மாடமானதுன்னா அங்கெல்லாம் வந்து என்ன அழகிய வேலைப்பாடுகளான மணிகளை பதித்து, முத்து தாமங்கள், மலர் தாமங்கள் வச்சு சிறப்பாக வரவேற்கின்றார்கள். வரவேற்றார். அடுத்தது வந்து 145வது பாடல். நகர மாந்தர் எதிர்கொள்ள நன்னி எண்ணில் அரங்குதோறும் மகர குழை மாதர்கள் பாடியாட மணி வீதியில் அணைவார் சிகர நெடு மாளிகை அணையார் சென்று திரு அஞ்சை களத்து நிகரில் தொண்ட தமிழ் கொண்டு புகுந்தார் உதிய நெடும் தகையார். நகர மாந்தர் எதிர்கொள்ள அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம பார்த்திருக்கோம். முதலே நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் முதல் முறையா திருவாரூருக்கு போவாரு. அப்படி திருவாரூருக்கு போகும்பொழுது சுவாமி என்ன பண்றாருன்னா, ஆரூரன் நாம் அழைக்க வருகின்றான்னு சொல்லிட்டு எதிர்கொள்றதுக்காக அடியார் பெருமக்களுக்கு அவரும் செய்வார். அப்ப அந்த ஊரே திரண்டு வந்து என்ன பண்ணும், எல்லையில இருந்து அவரை வணங்கி வரவேற்று மகிழ்வார்கள். இறைவனே அருள் செய்தார்கள். அது போல இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்து, அந்த தலைநகர்ல இருக்கிற எல்லாரும் வந்து வணங்கி வரவேற்கின்றார்கள். நகர மாந்தர் எதிர்கொண்டு வணங்கி வரவேற்க நன்னி எண்ணில் அரங்குதோறும் வந்து அணைந்து என்ன பண்றாங்கன்னா, எண்ணில் அரங்குதோறும், எண்ணில்னா எண்ணிக்கையே இல்லாத அரங்கு இருக்கு. நாட்டிய நாடகம் நடத்துவாங்க, வரி கூத்து நடத்துவாங்க, ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும், இசை கச்சேரிகள் நடக்கும். இது போல இதெல்லாம் வந்து அரங்கங்கள்ல நடக்கும். அது போல
எண்ணிக்கை இல்லாத அரங்குகள் இருக்குமா. அந்த அரங்குகள்லாம் என்ன ஆகுதுன்னா மகர குழை மாதர்கள் பாடி ஆட, அதாவது மகரம்னா அந்த மீன் சின்னம், அந்த மீன் போன்ற அந்த குழைன்னு தெரியும், பெண்கள் அணிகின்ற காதணி, அதனை அணிந்திருக்கின்ற பெண்கள் வந்து அழகாக பாடி ஆட, அந்த அரங்குகள் தோறும் என்ன ஆயிட்டு இருக்குன்னா பெண்கள் வந்து இனிமையாக பாடி ஆடி வரவேற்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆட மணி வீதியில் அணைவார், மணினா அழகிய, உங்க எங்கெங்கெல்லாம் வராங்களோ வர்ற வழியிலலாம் என்ன ஆகுது, இருக்கிற அரங்குகள் தோறும் என்ன சொல்றாங்க, இந்த பெண்கள் பாடி ஆடிக்கொண்டே வரவேற்கின்றார்கள். அடுத்தது அழகிய வீதிகளை வருகின்றார்கள், வீதியில வருவாங்க. சிகர நெடு மாளிகை அணையார், இந்த வீதியில வர்றவங்க அடுத்தது எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா அரண்மனைக்கு தான் போகணும். ஆனா போகல, ஏன்னா அடியார்களுடைய செய்கை நமக்கு தெரியும். எந்த ஒரு திருத்தலத்துக்கு போனாலும் அங்க உள்ள ஒரு ஊருக்கு போறாங்கன்னா அங்க இருக்கிற சிவஸ்தலத்தை வணங்கி கொண்டே இறைவனை வணங்கி அருள் பெற்றுதான் அடுத்த வேலைக்கு போவாங்க. அது வந்து அடியார் பெருமக்களுடைய இயல்பு. இப்ப திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் வரலாறு பார்க்கலாம், சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வரலாறு பார்க்கலாம். எந்த ஒரு வேற ஒரு வேற ஒரு செயலுக்காக சென்றாலுமே சரிதான், முதல்ல சென்று அப்பதியில் உள்ள இறைவனை தரிசித்து வணங்கி அருள் பெற்றுதான் அந்த காரியத்துக்கே போவாங்க இல்லைங்களா. இப்ப வந்து சமணர்களை அழிக்கிறதுக்காக திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் எழுந்தருளி வருகின்றார். முதல்ல அவர் கேட்கிறார் என்ன, அந்த ஊர் எல்லைக்கு வந்த உடனே ஆலவா எம்மருங்கினது இல்லைங்களா, நம்மளோட சிவபெருமான் வீற்றிருக்கின்ற ஆலவா எங்க இருக்குன்னு கேட்டு திருத்தலத்துக்கு தரிசித்துட்டு தான் அதுக்கப்புறமே ஒரு மங்கையர்க்கரசியாரே பார்ப்பாரு இல்லைங்களா, தன்னுடைய இருப்பிடத்துக்கே போவாரு. இது அடியார்களுடைய செய்கை. அதே போல மற்ற ஊர்களுக்கு சென்று தன்னுடைய ஊருக்கு வரும்பொழுது நேரா வீட்டுக்கு போக மாட்டாங்க, சிவஸ்தலங்கள் சென்று இறைவனை தரிசித்துதான் திருப்பி தன்னோட வீட்டுக்கு போவாங்க. அது போல இங்க வந்து திருக்கொடுங்கோலூருக்கு போறவங்க அந்த வீதிகள்லாம் கடந்து அந்த அழகிய வரவேற்பெல்லாம் கடந்து ஏற்று மாளிகைக்கு போல அரண்மனைக்கு போகாம திரு அஞ்சை களத்துல வீற்றிருக்கின்ற இந்த அஞ்சை களத்தப்பரை நம்முடைய சிவபெருமானை வணங்க வேண்டும் சொல்லிட்டு அங்க சென்று வணங்கி அதுக்கப்புறம் வந்து அரண்மனைக்குள்ள போறாங்க. இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, சென்று திரு அஞ்சை களத்து நிகரில் தொண்டர் தமை கொண்டு புகுந்தார் உதியர் நெடும் தகையார், அதாவது அழகிய மணி வீதிகள், அந்த அழகு மிக்க வீதிகள், ஏன்னா அலங்காரம் செஞ்சிருக்கின்ற அந்த வீதிகளை கடந்து அரண்மனைக்கு போகாம எங்க போறாங்கன்னா திரு அஞ்சை களம் செல்கின்றார்கள். சென்று நிகரில் தொண்டர் தமை கொண்டு புகுந்தார் உதியர் நெடும் தகையார், அந்த திரு அஞ்சை களத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஏன்னா புதுசா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வராங்க, அவருக்கு தெரியாது எங்க இருக்குன்னு. அதனால சேரமான் பெருமாள் நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை அழைச்சிட்டு போறாரு. அதை எப்படி சேக்கிழார் பெருமான் சிறப்பா சொல்றாரு பாத்தீங்கன்னா, நிகரில் தொண்டர் தமை கொண்டு, தனக்கு நிகரில்லாத பெருமை உடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், தனக்கு நிகரில்லாத சிவ தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனாரை கொண்டு அவரை அழைச்சிக்கிட்டு திரு அஞ்சை குளம் புகுகின்றார். அவர் யார் புகுகின்ற சேரமான் பெருமாள் நாயனார் எப்படிப்பட்டவர், உதியர் நெடும் தகையார். உதியர் நம்ம முதல்ல சொன்னோம், சேர மன்னர்கள் அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு சிறப்பு பெயர் உதியர். உதியர் நெடும் தகையார், அரசன்றது மட்டும் இல்லாம திரு அடியார். அதனால உதியர் குலத்தில் அரசராக விளங்குகின்ற சிவன் அடியாராக பெருமை பெற்று விளங்குகின்ற சேரமான் பெருமாள் நாயனார் பெருமான் நிகரில்லாத தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனாரை பிடித்து கொண்டு பற்றி கொண்டு திரு அஞ்சை களத்துக்கு அழைச்சிட்டு போறார். இதுதான் வந்து 145வது பாடல் அருள் விளக்கம். அடுத்தது 146வது பாடல். இந்த பாடலை வந்து பாக்குறதுக்கு முன்னாடி திரு அஞ்சை களத்தை பத்தி ஒரு சில அருள் குறிப்புகள் வந்து கண்டிப்பா நம்ம சொல்லணும். திரு அஞ்சை களம் நமக்கு தெரியும், கேரள நாடு, மலை நாடு அப்படின்ற நாட்டுல சிலம்பு நாடுன்னு சொல்லுவாங்க, அந்த நாட்டுல வந்து இது வீட்டு விளங்குகின்றது. இங்க இப்பயும் வந்து சேரமான் பரம்புன்னு ஒரு இடம் அங்க இருக்கு. அதாவது சேரமான் பெருமாள் நாயனாருடைய அருள் வரலாறை பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு தெரியும் ஒரு அரசராவதற்கு முன்னாடி என்ன பண்ணாரு, திரு அஞ்சை களத்துல இறைவனுக்கு அடித்தொண்டு செஞ்சிட்டு இருந்தாரு இல்லைங்களா. திரு நந்தனவன பணிகள் எல்லாம் செய்வது, கோயில வந்து திரு அழகிடுதல், மெழுக்கிடுதல்,
அப்புறம் திருமஞ்சனத்துக்கு உதவுதல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புஷ்ப கைங்கரியம் சொல்லிட்டு சுவாமி திருத்தலத்துக்கு திருத்தொண்டு செய்தே தன்னுடைய காலத்தை வந்து கழித்தார். அருள்மயமாக கழித்தார் இல்லைங்களா. அப்ப அவர் தங்கி இருந்த இடம், அந்த தொண்டு செய்து தங்கி இருந்த இடம், அதுக்கப்புறம் தான் இறைவன் திருவருளால சேரம் அரசர் ஆறார் இல்லைங்களா. அப்ப அந்த அரசர் ஆகிறதுக்கு முன்னாடி தங்கி திரு அஞ்சை களத்தப்பருக்கு தொண்டு செய்த இடம் வந்து சேரமான் பரம்பு அப்படின்னு இன்றளவும் அந்த இடத்துல கேரள நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த திருத்தலத்தோட பெருமை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பிகளும் சேரர் பெருமானையும் ஒரே பீடத்துல எழுந்தருளி வச்சு வணங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஏன்னா இறைவன் திருவடியை சேரும் பொழுது நம்ம கூட யாரும் வர முடியாது இல்லைங்களா. ஆனாலும் சேரமான் பெருமாள் நாயனாரோட சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் 2 பேரும் என்ன பண்ணாங்க, ஒன்றாக இறைவன் திருவடியை அடைந்தார்கள். அத்தகைய ஒரு நட்பு, அத்தகைய பக்தி, அத்தகைய அன்பு, அன்பின் பிணைப்பு பா. அதனால இப்ப எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கோயில்ல ஒரே பீடத்துலதான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானையும் சேரமான் பெருமாள் நாயனாரையும் வந்து எழுந்தருளி வச்சிருக்காங்களாம். அது இன்னொரு சிறப்பு என்னன்னா, பரசுராமர் வந்து பூஜித்த பதி. சரி, நம்ம பரசுராமருடைய வரலாறு தெரியும். தன்னுடைய தாயையே அவர் வெட்டுவார் தந்தையோட சொல்லுக்காக. தாயை வந்து வெட்டும் பொழுது அதுக்கு தடுக்க வந்த சகோதரர்களையும் வெட்டுவார். அதனால அந்த பழி, தாயை சகோதரர்களை எல்லாம் வந்து கொன்ற பழி தீர இறைவனை பூசித்த பதி வந்து திரு அஞ்சை களம். இறைவனுடைய அருள் திருநாமம் அஞ்சை களத்தப்பர் அப்படின்றது அருள் திருநாமம். உமைய நம்மளோட பார்வதி அன்னையுடைய நாமம் வந்து உமை அன்னை. அங்க மரம் வந்து கொன்றை மரம், தீர்த்தம் வந்து சிவகங்கை தீர்த்தம். எப்படி நமக்கு தில்லையில சிதம்பரத்துல சிவகங்கை தீர்த்தமும் அதே போல திரு அஞ்சை களத்திலையும் சிவகங்கை தீர்த்தம். அது ஒப்பில்லாத திருத்தலம். காரணம் என்னன்னா நமக்கே தெரியும், இப்பயும் நம்ம பார்க்க போறோம் இந்த புராணத்தோட முடிவுலையும். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் சேரமான் பெருமாள் நாயனாரும் இறைவனை வழிபட்டு இறைவன் திருவருளால திருக்கைலைக்கு போனாங்க. திரு அஞ்சை களத்திலிருந்துதான் போனாங்க. இன்றளவும் வந்து ஆடி சுவாதி நட்சத்திரத்துல திரு அஞ்சை களத்துல அந்த குரு பூஜை சிறப்பாக இறைவன் திருவருளால நடந்தேற பெறுகின்றது பார்த்தோம். இந்த பாடலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பதிகத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனை வந்து ஏசுவது போல புகழ்வது. சுவாமியை மேம்போக்கா பார்த்தா ஏசுவது போல இருக்கும். ஆனா இறைவனுடைய பெருமையை புகழ்வது, அதுதான் வந்து அடிநாதமாக திருப்பதிகத்துல விளங்குகின்றது. எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, எம்பிராணிக்கே பிடிப்பது பாம்பன்றி இல்லையோ. சுவாமி வந்து கையில பாம்பை வச்சிட்டு இருக்காரு இல்லைங்களா. அதனாலதான் சுவாமிக்கு பிடாரன் அப்படின்னு ஒரு நாமம் இருக்கான். காரணம் வந்து பாம்பை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால. அப்ப இறைவா உனக்கு பிடிக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே கிடைக்கல, பாம்பை பிடிச்சிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு கோபமா இல்ல ஏசுறது போல சொல்றது. ஆனா அத்தகைய அந்த வீரம் இறைவனுக்கு தவிர வேற யாருக்கு இருக்கு? அதுதான் அதோட உட்கருத்து. அதே போல ஏறன்றி ஏறுவதில்லையோ இல்ல. நிறைய பதிகத்துல சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுவாங்க, மத யானை நிற்க நீ ஏன் வந்து ஏறுதல ஏறி வரப்பா அப்படின்னு கேட்பாங்க இல்ல. அப்ப வந்து அது வந்து இறைவனுடைய பெருமைதான், கருணை, உயிர்கள் பால் உள்ள கருணை. திரிபுரம் எரிக்கும் பொழுது அது சுவாமி அந்த கோபத்துல இருக்கும் பொழுது இறைவனை வந்து திருமால் இடவமாக தாங்கினான். அதனால இடபாருடர சுவாமி இருக்காரு இல்லைங்களா. அப்ப வந்து அது இறைவனுடைய கருணையை தான் குறிக்கின்றது. இறைவன் ஏறுவது இடவத்தின் மீதுதான். இது போல பிறையன்றி சூடுவதில்லையோ. எவ்வளவோ இருக்கு, நீ ஏன்பா தக்ஷன்ட்டு சாபம் வாங்கின சந்திரனை போய் சூடி இருக்க, உனக்கு சூடுறதுக்கு வேற கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். ஆனா இது என்ன பெருமை, உயிருக்கு அருள் செய்யும் பொருட்டு, ஏன் சந்திரனுக்கு அருள் செய்யும் பொருட்டு. அது மட்டும் இல்லாம அந்த குளிர்ந்த சந்திரனை சூடி இருந்தா சுவாமி வந்து தழல் போன்றவர் இல்லையா, செந்தழல் திருமேனி உடையவர். அப்போ ஜோதிக்கெல்லாம் ஜோதியாக அருட்பெருஞ்சோதியாக விளங்குபவர். அந்த அந்த வெப்பம் உயிர்களை தாக்கக்கூடாதுன்றதுக்காக குளிர்ந்த சந்திரனை சூடி இருக்கின்றார். அப்ப எல்லாமே அருள், இறைவனுடைய திருவருள் தான். அதனால இதை வந்து இகழ்வது போல இருந்தாலும் இறைவனுடைய பெருமைகளை, ஒப்பில்லாத பெருமைகளை, ஆதிமூர்த்தியாக விளங்குவதை போற்றுவது போல இந்த பாடல், இந்த பதிகத்துல இருக்கிற எல்லா பாடல்களும் அமைஞ்சிருக்கு.
அது மட்டும் இல்லாம உன்னை பேயனே பித்தனே எல்லாம் சொல்றாங்க அப்படின்றாரு. ஆனா இவரே சொல்லியிருக்காரு இல்லைங்களா, நீ பித்தனோ அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காரு. தன்னை தடுத்தாட்கொண்ட புராணத்துல பார்ப்போம். அப்போ நீ பித்தனோ அப்படின்னு கேட்பாரு இல்லைங்களா. அப்படிலாம் ரேவா உன்னை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசின போல் பேசி போற்றியது இந்த திருப்பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு திரு அஞ்சே களத்தப்பர் நினைஞ்சு திருவடிகளை வணங்கி இப்போ கொஞ்சம் சில வருடங்களாதான் அடியார் பெருமக்களோட அருள் முயற்சியினால இந்த குரு பூஜை விழா சிறப்பாக நடைபெறுகிறது. ஏன்னா அங்க கேரளால எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதலே பார்த்தோம், நம்ம தந்தை வழி மரபு பின்பற்றும், அவங்க தாய் வழி மரபு பின்பற்றுவார்கள். அது மட்டும் இல்லாம நம்ம வைதிக தர்மத்துல இருக்கும், அவங்க தாந்திரீகத்துல அடிப்படையில தான் பூஜை செய்வாங்க. அப்படின்னும் பொழுது அந்த ஒரு நாள் மட்டுமாவது ஆடி சுவாதி அன்னைக்கு தமிழ் மொழி இந்த திருப்பதிகம் பாடி பெரிய புராணம் பாடி இறைவனுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு சேரமான் பெருமானுக்கு எல்லாம் பூஜை செய்யப்படுகின்றது அப்படின்றது ஒரு சிறப்பு செய்தி. இப்ப நம்ம 146வது பாடலுக்கு வருவோம். இறைவர் கோயில் மணிமுன்றில் வலம் கொண்டு இறைஞ்சி எதிர்ப்புக்கு நிறையும் காதலுடன் வீழ்ந்து பணிந்து நேர் நின்று ஆரூரர் முறையில் விளம்பும் திருப்பதிகம் முடிப்பது கங்கை என்று எடுத்து பிறைக்குள் முடியார் தம்மை பாடி பரவி பெருமாளுடன் தொழுதார். நம்ம இல்லைங்களா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பெரிய புராணத்திலே அப்படிதான். எப்படி திருக்கோயிலை வணங்கணும் அப்படின்ற முறை, முதல்ல கோயிலுக்கு போன உடனே வலம் கொண்டு வணங்கி, அதுக்கப்புறமா பெண்களாக இருந்தால் பஞ்சாங்க நமஸ்காரம், ஆண்களா இருந்தால் அஷ்டாங்க நமஸ்காரம் செய்து என்ன பண்ணணும், இறைஞ்சி விழுந்து வணங்கிதான் மண்ணின் விசை. அதுக்கப்புறமா இறைவன சன்னதிக்கு சென்று வணங்கணும். அந்த முறைதான் குறிப்பிட்டிருக்காங்க. இறைவர் கோயில் மணி மூன்றில்னா முன் எடுத்துக்கணும், இல்லத்திற்கு முன், கோயிலுக்கு முன்னாடி. மணினா அழகிய அந்த இடத்த என்ன பண்றாங்கன்னா வலம் கொண்டு, அழகிய இறைவன் திருக்கோயில் முன் சென்று வலம் கொண்டு இறைஞ்சி வணங்கி, அஷ்டாங்கமாகவும் பஞ்சாங்கமாகவும் வணங்கி எதிர்ப்புக்கு எதிரே சென்று நிறையும் காதலுடன் வீழ்ந்து, அதுதான் முக்கியம். வெளியிலே வணங்குறாங்க, உள்ளார சென்று போய் வணங்குறாங்க. அது எப்படி வணங்குறாங்கன்னா நிறையும் காதல், உள்ளத்துல நிறைஞ்சி இருக்கிற அன்போடு வணங்குறாங்க இல்லையா. அடியார் பெருமக்கள் தொண்டு செஞ்சாலும் இறைவனை வணங்கினாலும் உள்ளத்தில் எழும் பெரும் அன்போடு தான் செய்வாங்க. அதுதான் இங்க சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுறாரு. நிறையும் காதலுடன் வீழ்ந்து பணிந்து, கீழே வீழ்ந்து வணங்கி பணிந்து நேர் நின்று ஆரூரர் முறையில் விளம்பும் திருப்பதிகம் இல்லையா, நமக்கு தெரியும் 10 பாடல் கொண்டதாக இருக்கும், இறைவனுடைய பெருமைகளை பேசுவதாக இருக்கும் இல்லைங்களா. அந்த என்னென்ன முறையோ அந்த முறைப்படி முறையான அன்போடு கூடி அந்த திருப்பதிகத்தை பாடி எப்படி அடிக்கிறாருன்னா முடிப்பது கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. திருமுடியில இறைவன் கங்கையை அணிந்திருக்கின்றார். நிறைய தடவை பார்த்திருக்கும் இல்லைங்களா. இந்த கங்கையின் வேகத்தால அந்த பூமி பாதாளத்துல புகாம சுவாமி என்ன பண்றார், திருமுடியில ஏற்று கங்கையின் அந்த வேகத்தை குறைக்கிறார் இல்லைங்களா. அப்ப இறைவன் கருணையை முதல்ல போற்றார், முடிப்பது கங்கைன்னு சொல்லிட்டு சுவாமியுடைய இந்த பெருமையை சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்படின்ற திருப்பதி என்று எடுத்து இறைவன் பெருமைகளை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லி பிறைக்குள் முடியார் தம்மை பாடி இளம் பிறையை சூடியிருக்கின்ற சடைமுடியினை உடைய இறைவனை பாடி பரவி பெருமாளுடன் தொழுந்தார். இங்க சேரமான் பெருமாள் நாயனாருடன் தொழுகின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அதுதான் 146வது பாடலில் அருள் விளக்கம். அடுத்தது 147வது பாடல். இப்ப சுவாமி தரிசனம் பண்ணியாச்சு, வணங்கியாச்சு, பதிகம் பாடியாச்சு. அடுத்தது அரண்மனைக்கு செல்ல வேண்டும். எப்படி வரவேற்று கொண்டு சேரமான் பெருமாள் நாயனார் போறார், அதுதான் இங்க குறிப்பிடுறாங்க. தொழுது திளைத்து புறம் போந்து தோன்ற பண்ணும் பிடிமேல் பார் முழுதும் ஏத்த நம்பியை முன்னேற்றி பின்பு தாம் ஏறி பழுதில் மணிச்சாமரை வீசி பைம்பொன் மணி மாளிகையில் வரும்பொழுது மருகில் இருபுடையும் விடைந்தார் வாழ்த்தி புகழ்கின்றார். தொழுது திளைத்து புறம் போந்து, அப்ப திரு அஞ்சை களத்துல இருக்கிற இறைவனை வணங்குகின்றார்கள்.
தொழுது திளைத்து அந்த இப்படி வணங்கி அந்த பக்தியினால வருகின்ற ஆனந்தத்திலும் அப்படியே திளைத்து அதிலேயே மூழ்கி மகிழ்கின்றார்கள். அப்படி மகிழ்ந்து புறம் போந்து அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா வெளியில வந்து தோன்ற பண்ணும் பிடி மேல், நான் சொன்னேன் இல்லையா, பிடினா பெண் யானை, தோன்ற பண்ணும்னா அது மேல ஏறி சவாரி செய்வதற்காக அந்த அமைப்பு வச்சிருப்பாங்க, அலங்கரிக்கப்பட்டு மேல ஏறி சவாரி செய்வதற்காக. அப்படி அலங்கரிக்கப்பட்ட அந்த பெண் யானை மேல ஏறுறாங்க. யாரு அப்படின்னா முதல்ல வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை ஏத்துறாரு சேரமான் பெருமாள் நாயன். இப்ப என்ன பண்ணோம்னா பிடிமேல் பார் முழுவதும் ஏத்த, இவர் மட்டும் வணங்கல, எல்லாரும் வணங்கும்படி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த யானை மேல ஃபர்ஸ்ட் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை ஏற்றி நம்பியை முன்பு ஏற்றி பின்பு தாம் ஏறி பின்னாடி தான் ஏறி உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றாருன்னா பழுதில் மணி சாமரை வீசிக்கிட்டே வராராம். முன்னாடி சுந்தரமூர்த்தி நாயனார் உட்கார வச்சுட்டு பின் தான் உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றாரு, இரு பக்கமும் கையால என்ன பண்றாரு, வெண்மையான சாமரை. இந்த வெண்மை ஏன் சொல்றாங்கன்னா அந்த குளிர்ச்சி கொடுக்கும். அப்ப இது காத்து, உங்களுக்கு குளிர்ந்த காத்து கொடுக்கறதுக்காக. அது மட்டும் இல்லாம தான் வந்து அடிமை, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு தான் தோழன் மட்டும் இல்ல அடிமை அப்படின்றத காட்டுறதுக்காக என்ன பண்றார் சேரமான் பெருமாள் நாயனார் பின்னாடி உட்கார்ந்துட்டு சாமரைய வீசிக்கொண்டே வருகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இப்பவும் கேரளால அந்த பழக்கம் இருக்கான். அதாவது இறைவன் எல்லாம் முன்னாடி உட்கார வச்சுட்டு இறைவன் திருமேனி எல்லாம் எழுந்தருள வச்சு பின்னாடி உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்களாம், இந்த சாமரை வீசி கொண்டு வருவார்கள். அது போலவே இவர் என்ன பண்றாரு, சுந்தரமூர்த்தி நாயனாரை உட்கார வச்சு எதுக்கு இப்படி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பெருமையை உணர்ந்து மக்கள் எல்லாரும் அவரை வணங்கணும், அவருக்கு சிறப்பு செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்துனால அவரை முன்னாடி வச்சுட்டு என்ன பண்றாரு சேரமான் பெருமாள் நாயனார் இரு பக்கமும் கைகளால் சாமரை வீசி கொண்டு வருகின்றார். பழுதில் மணிச்சாமரை, அழகிய அலங்கரிக்கப்பட்ட அந்த மணிசாமரை வீசி பைம்பொன் மணி மாளிகையில் வீசிக்கொண்டே வருகின்றார்கள். எங்க வராங்கன்னா பைம்பொன்னா பசிய பொன்னாலான மணி மாளிகை. இந்த அரண்மனை எப்படி இருக்கும் பாருங்க, தூய பொன்னாலான அரண்மனை மாளிகையா, அந்த மாளிகைக்கு யானையில 2 பேரும் வராங்க. வரும்பொழுது மருகில் இரு புடையும் மிடைந்தார் வாழ்த்தி புகழ்கின்றார். இப்ப அரசரும் ஊர்வலமா வரும்பொழுது 2 பக்கமும் மக்கள், அந்த ஊர் மக்கள்லாம் இருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்றாங்க, எப்படி புகழ்ந்து சொல்றாங்க அப்படின்றத அடுத்தடுத்த பாடல்ல சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. 148வது பாடல். நல்ல தோழர் நம் பெருமாள் தமக்கு நம்பி இவர் என்பார், எல்லையிலா தவமுன் என் செய்தோம் இவரை தொழ என்பார், செல்வம் இனியன் பெறுவது நம் சிலம்பு நாட்டுக்கு என உரைப்பார், சொல்லும் தரமோ பெருமாள் செய் தொழிலை பாரீர் என தொழுவார். எப்படி சிறப்பித்து சொல்றாங்க 2 பக்கமும், அதாவது இரு புடையம்னா 2 பக்கமும் மிடைந்தார், நெருங்கி வந்து பாக்குறாங்களாம். அப்ப எல்லாம் வந்து எப்படி சொல்றாங்கன்னா வாழ்த்தி புகழ்கின்றாராம். சும்மா வெறும் பேச்சா பேசல, வாழ்த்தி சொல்றாங்களாம். என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்ல தோழர் நம் பெருமாள் தமக்கு நம்பி இவரா என்பார். அதாவது நம்பெருமான் ஏன்னா இவங்களுடைய அரசர் சேரமான் பெருமாள் நாயனார், நம்ம ராஜாவுக்கு இவர் ரொம்ப நல்ல தோழர் அப்படின்னு இவரை போற்றி சொல்றாங்களாம். நல்ல தோழர் நம்பெருமாள் தமக்கு, நம்முடைய பெருமானாகிய சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இவர் நல்ல தோழர். அது இவரு நம்பினா ஆடவர்களுள் சிறந்தவராக விளங்குகின்றவர் அவர் வந்து நம்ம அரசருக்கு ஒரு நல்ல தோழர் அப்படின்னு அவரை போற்றி சொல்கின்றார்கள். அப்புறம் எல்லையில்லா தவமுன் என் செய்தோம் இவரை தோழ, இல்லையா, அவர் கண்டு தரிசிக்கிறதே பெரும் பாக்கியம், வணங்குற பாக்கியமும் கிடைச்சிருக்கு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா எல்லையில்லா தவமுன் செய்தோம், பிறவில ஏதோ நிறைய தவம் செஞ்சிருக்கோம், எல்லை இல்லாம செஞ்சிருக்கோம், அதனாலதான் இவர் வந்து இந்த யானை மேல வர அழக கண்டு தரிசித்து வணங்குற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா செல்வம் இனியன் பெறுவது நம் சிலம்பு நாட்டுக்கு என உரைப்பார். நமக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே செல்வம், இதுக்கு மேல என்ன செல்வம் கிடைக்கணும், இதுக்கு மேல என்ன பேரு கிடைக்கணும் இல்லையா, நம்ம நாட்டுக்கு எழுந்தருளி வந்துட்டாரு, ஒரு பாதம் பற்றுச்சு, நம்ம எல்லாரும் அவரை வணங்கிட்டோம், இதை விட நமக்கு பெரிய பேரு என்ன அப்படின்ட்டு நம்ம நாட்டுக்கு இதுக்கு மேல என்ன செல்வம் வேணும் இல்லைங்களா. ஏன்னா ஒப்பில்லாத அருட்செல்வம் தான் உயர்ந்தது, அந்த அருட்செல்வத்தை வழங்க சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வந்திருக்காரு. அதனால என்ன சொல்றாங்கன்னா செல்வம் இனியன் பெறுவது, இதுக்கு மேல என்ன செல்வம் நமக்கு கிடைக்கிறதுக்கு இருக்கு, நம் சிலம்பு நாட்டுக்கு, நான் சொன்னேன் இல்லையா சிலம்பு அப்படின்னா அதுவும் மலையை குறிக்கும், இந்த மலை நாட்டுக்கு இதுக்கு மேல என்ன சிறப்பு, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானே எழுந்தொழி வந்துட்டார் என உரைப்பார்.
சொல்லும் தரமோ பெருமாள் செய் தொழிலை பாரீர் என தொழுவார். பாருங்க, அதாவது நம்மளுடைய ராஜா வந்து தன்னுடைய தோழருக்கு கவரி வீசுறாருன்னு நினைக்கல, எப்படி சிறப்பா சொல்றாங்க பாருங்க. சொல்லும் தரமோ பெருமாள் செய் தொழிலை பாரீர். நம்ம ராஜா செய்கின்ற தொழிலை பாருங்க. சொல்லும் தரமோ, இந்த தொழிலுக்கு வீடுனா ஏதாவது இருக்கா? ஏன்னா அடியார் பெருமக்களுக்கு சிறப்பு செய்வது ரொம்ப உயர்ந்தது இல்லையா? மன்னனா இருந்தாலும் அதை மதியாது, அதை பெருசா நினைக்காம அடியாருக்கு பெருமை செஞ்சு அதை எல்லாருக்கும் காட்டுறாரு இல்லையா? அது எவ்வளவு உயர்ந்தது. இப்ப இந்த தொழிலை பாரீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிசயப்பட்டு வணங்குறாங்க. இப்ப முன்னமே பார்த்திருக்கோம் இல்லைங்களா? சேரமான் பெருமாள் நாயனார் அரசராக முடிசூட்டி கொண்டு யானை மேல நகர்வலம் வரும்பொழுது எதற்க ஒரு வண்ணான் வருவான்னு பார்த்தோம். வருவாரு ஒரு வண்ணான். அவர் அந்த துணி துவைக்கிறதுக்காக அப்பெல்லாம் இந்த உவர் நீர் உவர் மண்ணதான் என்ன பண்ணாங்க, துணியில சேர்த்து போட்டு வெள்ளாவில வச்சு அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணுவாங்க துணியை. அது போல அந்த உவர் மண்ணை மூட்டையா தூக்கிட்டு வரும்பொழுது மழையில நனைஞ்சி அந்த உவர் மண் உடம்பு முழுவதும் பரவி என்ன இருக்கும்னா விபூதி உடம்பு ஃபுல்லா உத்துளனம் செஞ்சது போல இருக்கும். அதனால அவரை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா, சேரமான் பெருமாள் நாயனார் அவசர அவசரமா யானையிலிருந்து இறங்கி போய் அவர் திருவடியை விழுந்து வணங்குவார். அவருக்கு கலக்கம், பயம். ஐயோ, அரசர் நம்ம காலில் விழுந்து வணங்குறாருன்ட்டு, நான் யாருன்னு நினைச்சிட்டீங்க, நான் அடி வண்ணான் அப்படின்னு சொல்லும்போது இவர் சொல்வாரு, அடியேன் அடிச்சேரன் அப்படின்னு சொல்லுவாரு. அவரு இப்ப அரசருக்கு தெரிஞ்சிருச்சு இவர் அடியார் இல்ல வண்ணான் தான். இருந்தாலும் என்ன சொல்லுவாருன்னா, திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர், அதுதான் சிறப்பு. திருநீற்றோட வேடத்தை காண்பது சிறப்பு, அதை நினைச்சாலே சிறப்பு. அந்த வேடத்தை நினைக்க வச்சீங்க நீங்க, உங்களை பார்த்த உடனே அந்த வேடம் எனக்கு ஞாபகம் வந்தது, அதுவே சிறப்பு. அதனால நீங்க என் வணக்கத்திற்குரியவர் தான், நான் வணங்கிட்டேன்னு கவலைப்படாதீங்க, வருந்தாதே போகும் சொல்லுவார். அப்பயே இவரோட பெருமைய, இவருடைய அடியார்களுக்கு எவ்வளோ பக்தி செய்கின்றார், அன்பு செய்கின்றார் அந்த அமைச்சர்கள்ல இருந்து எல்லாருக்கும் தெரியும். அதனால அவங்களோட அரசனுடைய இயல்பை நல்லா அறிஞ்சிருக்கிறதுனால மக்களுக்கு இது புதுசா தெரியல. எல்லா அடியார் பெருமக்களையும் உயர்வாக நினைப்பவர் நம்மளுடைய அரசர். இப்ப இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டவரை இவ்வாறு சிறப்பு செய்யறது சிறந்ததுன்னு தான் எல்லாரும் போற்றி வணங்குகின்றார்கள். இவ்வாறு வணங்குகின்றார்கள். அடுத்து 149வது பாடல். பூவும் பொறியும் பொன் துகளும் பொழிந்து பணிவார் பொருயில் இவர் மேவும் பொன்னி திருநாடே புவிக்கு திலதம் என வியப்பார் பாவும் துதிகள் எம்மருங்கும் பயில மாளிகையின் மாவும் களிரும் நெருங்கு மணி வாயில் புகுந்து மருங்கு இழுந்தார். அதாவது பூவும் பொறியும் பொன் துகளும் பொழிந்து பணிவார். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது இது சிறப்பு. பண்டைய காலத்துல இப்ப நகர்வலம் எல்லாம் வராங்க, சுவாமி வராங்க, இல்ல பெரியவங்க வராங்கன்னா என்ன தூவி வாழ்த்துவாங்கன்னா பூக்கள் தூவி வாழ்த்துவாங்க. அதே போல பொறிகள் தூவி வாழ்த்துவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த சுண்ணம், பொன் துகள்கள், அந்த பொன் துகள்களை தூவி வாழ்த்துவாங்க. அது போல சிறந்ததாக அந்த பூக்கள் பொறிகள் அந்த பொன் துகள் எல்லாம் வீசி அதெல்லாம் அதால அர்ச்சித்து எல்லாரும் வணங்குகின்றார்கள். பொழிந்து பணிவார், பொழிந்துனா நிறைய பொழிந்து எல்லாரும் வணங்குகின்றார்கள். வணங்கி என்ன சொல்றாங்கன்னா, பொருயில் இவர் மேவும் பொன்னி திருநாடே புவிக்கு திலதம். பொருயில் இவர் எல்லாம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு ஈடு இணை வேற யாராவது இருக்க முடியுமா? சேக்கிழார் பெருமானே சொல்றாரு, சுவாமி இந்த எடுத்தாட்கொள்ளும் பொழுது பிராமணர்கள் அடிமையாய் பணி செய்தல் என்ன முறைன்னு சொல்லிட்டு அவர் சுவாமி கையில இருக்கிற ஓலையை கிழிக்கிறதுக்காக இவர் ஓடுவார். இவர் வருவார், வேகமா வரதை பார்த்து சுவாமி ஓடுவார். திருத்திக்கிட்டே இவரும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் பின்னாடி ஓடுவாங்க. அப்ப சொல்வாரு, சுவாமி யாராலையும் தொடர முடியாது, ஆனா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தொடர்றது மட்டும் இல்ல, பிடிச்சிருவாரு இல்லைங்களா? யாராலையும் பிடிக்க முடியாத இறைவனை சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் பிடிச்சு என்ன பண்ணாரு, ஓலையை பிடிச்சு கிழிச்சிடுறாரு. அப்ப அத்தகைய பெருமை உடைய மாலையனும் தொடராத இறைவனை தொடர்ந்து என்ன பண்றாரு, வலிந்து அந்த ஓலையை கிழிச்சிருவாரு. அத்தகைய பெருமை உடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அந்த பொருயில் தொண்டர், அவருக்கு நிகர் யாருமே இல்லை. அத்தகைய தொண்டராக விளங்குகின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மேவும் பொன்னி நாடு திருநாடு. பொன்னின்றது நமக்கு தெரியும்,
இந்த சோழ நாடு இருக்கு இல்லையா, இந்த சோழ நாட்டுல காவிரி பாய்கின்றது. காவிரியோட இன்னொரு பேர் தான் பொன்னி நதி. இப்ப அந்த காவிரி பாய்ந்து வளம் சேர்க்கிறதுனால சோழ நாட்டுக்கு பேரு பொன்னி நாடு அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. அப்ப இந்த ஒப்புமை இல்லாத பெருமையினை உடைய இவர் விளங்குகின்ற, இவர் வாழ்கின்ற அந்த பொன்னி நாடு, சோழ நாடே புவிக்கு திலகம் போன்றது, திலகம் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் வாழ்த்துறாங்க அப்படின்னா, சிறப்பா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளை வாழ்த்தி வணங்கி பூக்களும் பொன்துகளும் பொறிகளும் தூவி வாழ்த்தி வணங்குகின்றார்கள். அடுத்தது பாவும் துதிகள் எம்மருங்கும் பயில வந்து மாளிகையின் மாவும் களிரும் நெருங்கும் மணிவாயில் புகுந்து மருங்கு இழிந்தார். பாவும் துதிகள் எம்மருங்கும் பயில, எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இவர் துதித்து பாடுறாங்க. அவரை போற்றி பாட எல்லா பக்கமும் இருக்கிறவங்க எல்லாம் மக்கள் போற்றி வணங்க இவர் மாளிகை அரண்மனைக்கு வராங்க. அரண்மனை என்ன பண்றாங்கன்னா வரவேற்கிறதுக்காக குதிரை கூட்டம், யானை எல்லாமே இருக்கு. அப்படி விளங்குகின்ற அந்த அழகிய வாயில் வந்து புகுந்து மருங்கு இழிந்தார். வாயிலுக்குள்ளார வந்து அந்த யானையில வராங்க இல்லையா 2 பேரும், இந்த யானையில இருந்து இறங்கி அரண்மனைக்குள்ள போறதுக்காக இறங்குறாங்க. உள்ளார போய் எப்படி வரவேற்கிறார் அப்படின்றத அடுத்த பாடல்ல சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க. கழறிற்று அறியும் திருவடியும் கலை நாவலர் தம் பெருமானாம் முழவின் பொலியும் திரு நெடுந்தோள் முனைவர் தம்மை உடன் கொண்டு விழவில் பொலியும் மாளிகையில் விலங்கு சிங்காசனத்தில் இசை நிழத்திற்கு ஒளிரும் பூனாரை இருத்தி தாமும் நேர் நின்று. அதாவது கழறிற்று அறியும் திருவடியும், நம்மளே பார்த்தோம் சேரமான் பெருமானுக்கு கழறிற்று அறிவார், ஏன் அந்த திருநாமம் வந்துச்சுன்னா எல்லா உயிர்களும் அதோட அந்த மொழியை தெரிஞ்சுக்கிட்டாதான் அதோட துன்பத்தை நீக்க முடியும்னு திரு அந்திய களத்தப்பட்டேன்னு அந்த எல்லா உயிர்களும் கழறின அதான் சொல்றத உணர்ற பாக்கியத்தை, அந்த வரத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். அதனால கழறிற்று அறிவார் அப்படின்ற நாமம் கொண்டவராக சேரமான் பெருமாள் நாயனார் விளங்குகின்றார் இல்லைங்களா. அத்தகைய கழறிற்று அறியும் திருவடியும் அத்தகைய சேரமான் பெருமாள் நாயனாரும் கலை நாவலர் தம் பெருமானாம். அதாவது என்னன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள் என்ன சொல்றாங்கன்னா, கலைகள் நாவலர்னு என்ன சொல்லுவோம்னா எல்லா கலைகளிலும் சிறந்தவர்களை வந்து நாவலர் சொல்லுவோம். அது போல கலைகளை எல்லாம் சிறந்து கற்று விளங்குகின்ற நாவலர்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் தலைவராக, அவங்களுக்கும் பெருமானாக விளங்குபவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். ஏன்னா நம்மளே பார்த்தோம் இல்லைங்களா, அவருக்கு அந்த 12 வயசு வரும்பொழுது எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தவராக விளங்குகின்றார் இல்லையா. அப்ப கலைகளை எல்லாம் கற்ற அந்த நாவலர்களுக்கெல்லாம் பெருமானாக விளங்குகின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அவர் எப்படிப்பட்டவர்னா முழவில் பொலியும் திருநெடுந்தோள், முழவு போன்ற ஒரு நெடுந்தோள், வீரமிக்க அகன்ற தோள்களை உடையவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். முழவு தெரியும் நமக்கு, முழவு அதிரன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த முழவு போன்ற திருநெடும் தோள்களை உடைய சுந்தரமூர்த்தி இங்க முனைவர்ன்றது தலைவர். அப்ப கழறிட்டு அறிவார் ஆகிய சேரமான் பெருமாள் நாயனார் கலைகளை எல்லாம் உணர்ந்த நாவலர்களுக்கு தலைவனாகியவரும் மழவு போன்ற தன்னிருந்த வலிமை மிக்க தோள்களை உடையவரும் ஆகிய தலைவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் தம்மை உடன் கொண்டு அழைச்சிக்கிட்டு போறாரு. ஏன்னா அவரோட மாளிகை இல்லையா, அப்ப இவர் தான் அழைச்சிட்டு போனோம். தம்மை உடன் கொண்டு விழவில் பொலியும் மாளிகையில், எப்போதும் விழா நடந்துகிட்டே இருக்கணும் இல்லையா. அரசர்கள்னா அதான் பண்ணுவாங்க, எப்போதும் அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. அது போல எப்போதும் சிறப்பான விழாக்கள் நடந்து கொண்டே இருக்கின்ற மாளிகையில் விலங்கு சிங்காசனத்தின் இசை. சிங்காசனம்னா என்னன்னா அரியாசனம் சொல்லுவாங்க இல்லையா. ராஜா உட்கார்ந்துருப்பார், அந்த 2 பக்கமும் என்ன ஆகும்னா அந்த சிங்கத்தோட முகம் இருக்கும். சிங்கம்னாலே அதுதான் அரியாசனம்னு சொல்லுவோம். அது போல அந்த சிங்காசனத்துல வந்து தான் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துல சுந்தரமூர்த்தி நாயனார உட்கார வைக்கிறார். விசைனா மேல, தான் உட்கார்ந்து இருக்கிற அந்த சிங்காசனத்து மேல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை உட்கார செய்யறார். உட்கார செஞ்சு நிழத்திக்கும் ஒளிரும் பூனாரை இருத்தி தாமும் நேர் நின்று சுந்தரமூர்த்தி நாயனார் உட்கார வைக்கிறாருன்னா அவரோட சிறப்பு எப்படிப்பட்டதுன்றது இங்க ஒரு சொல்றாங்க. அதாவது அவருடைய அந்த வனப்பு, அந்த அழகு, அவர் அணிஞ்சிருக்கிற அந்த அலங்காரம் அவ்வளவு சிறப்பா இருக்கும்.
நிகழ்த்திக்கு ஒளிரும் பூணாரை. இந்த திருமேனியில இருக்கிற அந்த ஒளி, அந்த அழகு எல்லா திசையிலும் பரவி பாயுதான். அத்தகைய அழகுடையவர் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இந்த சிங்காசனத்துல மேல உட்கார வச்சு இருத்தி தாமும் நேர் நின்று அவரை உட்கார வச்சுட்டு இவரு நேர் நிக்கிறார், நின்று வணங்குகின்றார். இவங்க சிறப்பு பாருங்க. நமக்கு தெரியும் ஏன் அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் இப்படி பலன்னு பிரகாசமா இருக்காருன்னு சொல்லிட்டு. தடுத்தான் கொண்ட புராணத்துல 127வது பாடல். அதாவது திருவாரூர் போய் சுவாமியை வணங்கிட்டு இருக்கும் பொழுது சுவாமி அருள் செய்தார் ஒரு அசரீரி வாக்கா. வாழிய மாமரை புற்றிடம் கொள் மன்னவனார் அருளால் ஓர் வாக்கு. புற்றிடம் கொண்ட மன்னவனாகிய வன்மீகநாத பெருமான், அவர்தான் மூலஸ்தானத்துல இருக்கார் திருவாரூர்ல. அவர் அருளால ஒரு வாக்கு வருது. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இதெல்லாம் சென்று திருவாரூர்ல வணங்கும் பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா, தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம். என்ன பண்றேன், எனக்கும் உன்னை ஃப்ரெண்டா கொடுத்தான். சொல்லல சுவாமி, நான் பெரியவன், உன போனா கொடுங்க, நான் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டேன் அப்படி சொல்லல. என்னையும் உனக்கு தோழனாக தந்தேன். எவ்வளவு பாருங்க இறைவனுடைய பெருமை, கருணை, சிறப்பு பாருங்க. தோழமையாக உனக்கு நம்மை தந்தனம், என்ன உனக்கு ஃப்ரெண்டா கொடுத்துருக்கேன்ப்பா சுவாமி சொல்றாங்க. நாம் முன்பு தொண்டு கொண்ட வேள்வியில் அன்று நீ கொண்ட கோலம் என்றும் புனைந்து நின் வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடுவாய் என்று ஆரூரர் கேட்க எழுந்தது அன்று. என்ன சொல்றார் சுவாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்பு தொண்டு கொண்ட உன்னை வெளிந்தாட்கொண்டேன் இல்லையா, தொண்டு கொண்ட வேள்வியில், அந்த திருமண வேள்வி நடக்கும் பொழுது அன்று நீ கொண்ட கோலம், நீ திருமண கோலத்துலதான் இருப்பார் இல்லையா, திருமணம் நடக்க போகுது. அப்ப அந்த கோலம் கொண்டு இருந்தாயே, அதை என்றும் புனைந்து இப்ப தினந்தோறும் அந்த கோலத்தோடயே நீ இருந்து வேட்கை தீர வாழி மண்மேல் விளையாடுவாய், உன்னுடைய செயல்களை எல்லாம் உன் விருப்பப்படி இந்த மண்மேல் நிகழ்த்துவாய் என்று ஆரூரர் கேட்க இந்த அசரீரி வாக்கு புற்றிடம் கொண்ட மன்னவர் திருவருளால் நிகழ்ந்தது. இப்ப இறைவன் திருவாக்கு இணங்கதான் என்ன பண்றாரு, இவர் தினந்தோறுமே இந்த மாப்பிள்ளை கோலம் திருமண கோலத்துல விளங்குகின்றார். அப்படின்னா நிறைய அணிகலன்கள் அணிந்து நிறைய மாலைகள் எல்லாம் சூடி இருப்பார். அதான் அந்த அழகு, அந்த ஆபரணங்களோட ஒளி எல்லா திசையிலும் வீசுதான். அதுதான் அதுக்காக தான் இந்த பாடல சொன்ன. அப்படி ஒளி வீசுகின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை உயர்ந்த சிங்காசனத்தில் இருத்தி அவரை உட்கார வச்சுட்டு தான் எதிர் நின்று வணங்குகின்றார். என்ன அடுத்த உபச்சாரம் செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, 151வது பாடல். செம்பொன் கரக வாசநீர் தேவிமார்கள் எடுத்து ஏந்த அம்பொன் பாதம் தாம் விளக்கி அருள புகழும் ஆரூரர் தம்பொன் தாளை வாங்கி இது தகாது என்று அருள தரணியில் வீழ்ந்து எம் பெற்றுமையால் செய்தன இங்கு எல்லாம் இசைய வேண்டும் என. அதாவது 2 பேருடைய பக்தி எவ்வளவு ஒரு சிறப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, செம்பொன் வாசநீர், செம்பொன் கரக வாசநீர் தேவிமார்கள் எடுத்து ஏந்த பெண்கள்லாம் இருக்காங்களா, அவங்க குடங்கள்ல வாச நீர் வச்சிருக்காங்களாம். அதாவது அடியார்கள் திருவடிகளை விளக்குறதுக்காக. நமக்கு தெரியும் இல்லைங்களா, மாகேஸ்வர பூஜையில முதல்ல சொற்கள் சொல்லி எதிர் நின்று வரவேற்று உயர்ந்த ஆசனத்தில் இருத்தி திருவடியை விளக்க வேண்டும். திருவடியை விளக்க அந்த நீர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாத்தியம் சொல்லுவோம் இல்லையா, திருவடியை விளக்குவதற்கு அந்த நீர் கலசத்துல எடுத்துப்பாங்க, அது பேர் பாத்தியம்னு பேரு. அதுல வெறும் நீர் மட்டும் இருக்காது, மலர்கள் வாசனைக்காக மலர்கள் வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க. கரக நீர் அதுவும் எதுல வச்சிருக்காங்கன்னா, அந்த செம்பொன் ஆன ஒரு குடம், தூய பொன்னால் ஆன குடத்துல அந்த கரக நீர் வச்சிருக்காங்க. வாச நீரை வச்சுட்டு தேவிமார்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. அதான் சேரமான் பெருமாள் நாயனார் தானே வாங்கிக்கிறாரு. ஏன்னா அவங்க செய்ய விடக்கூடாது, நான் தான் செய்யணும்னு சொல்லிட்டு சேரமான் பெருமாள் நாயனார் வாங்கி அம்பொன் பாதம் தாம் விளக்க, பொன் போன்ற சுந்தரமூர்த்தி நாயனாருடையது பொன் தாமரை போன்ற மலர் பாதங்கள் இல்லையா, அவரோட திருப்பாதங்களை தாம் விளக்க நானே என்ன பண்றாரு, அவரோட திருவடியை விளக்க போகும் பொழுது ஆரூரர் தம் பொன் தாளை வாங்கி காலை இழுத்துக்கிறாரு. ஐயா நீங்க என்னோட தோழர், தொண்டை, இறைவனுக்கு தொண்டை, நீங்க என்னோட காலை பிடிச்சி இந்த தொண்டு செய்யலாமான்னு தன்னுடைய காலை டக்குன்னு என்ன பண்ணிக்கிறார், உள்ளார வாங்கிக்கிறார். வேணான்ட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அந்த செயலை தடுக்கின்றார். தன் பொன் தாளை வாங்கி இது தகாது, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு என்று அருள தரணியில் வீழ்ந்து உடனே அவர் என்ன பண்றாரு, பூமி திருவடியில விழுந்து வணங்கி கேட்கிறார், விண்ணப்பிக்கிறார். சேரமான் பெருமாள் என்ன சொல்றாருன்னா, எம் பெற்றுமையால் செய்தன இங்கு எல்லாம் இசைய வேண்டுமா. ஒரு அரசர் இப்படி செஞ்சார் அப்படின்னு நினைக்காதீங்க. பெற்றுமையில அன்பு, உங்கள் திருவடியில அன்பு பூண்டவன்
அடியார்கள் அன்பு கொண்டவன். அதனால அப்படி நினைச்சு நான் என்னென்னலாம் உங்களுக்கு தொண்டு செய்யணும் எல்லாமே நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு திருவடியில விழுந்து வணங்கி கேட்கிறார். இப்ப மறுக்க முடியுமா இவரால? பாருங்க எப்படிப்பட்ட அன்பு. நம்ம பெரியவங்க, இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்டவங்க, தோழர், அதனால நமக்கு செய்யலாம் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் நினைக்கல. சேர்மான் பெருமாள் நாயனார் நம்ம ராஜா இல்லையா, வேண்டதல்ல ஒருத்தர், இறைவனுக்கும் எனக்கு தொண்டரானவர். நம்ம இதெல்லாம் செய்யலாமா, பணியாற்ற செய்வோம் நினைக்காம தானே என்ன பண்றாரு, அந்த கரக வாசநீரை வாங்கி திருவடியை விளக்க முற்படுகின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் முதல்ல காலை இழுத்துக்கிட்டு மறுத்தாலும் அதுக்கப்புறம் சொல்றாரு, அன்பின் வழியால அன்புனால நான் இதை செய்யறேன், அதனால நான் என்னென்னலாம் உங்களுக்கு பூஜை செய்யறனோ நீங்க எல்லாத்தையும் ஏத்துக்கணும் அப்படின்னு சேரமான் பெருமாள் நாயனார் இசைய வேண்டும் என 152வது பாடல். பெருமாள் வேண்ட எதிர்மறுக்க மாட்டார் அன்பின் பெருந்தகையார் திருமா நெடுந்தோள் உதியர்பிரான் செய்த எல்லாம் கண்டு இருந்தார் அருமான கொல் பூசனைகள் அடைவே எல்லாம் அளித்ததன் பின் ஒருமா மதிவெண் குடைவேந்தர் உடனே அமுது செய்வித்தார். திருவடி வணங்கி கேட்டுக்கிறார் இல்லைங்களா, விண்ணப்பிச்சுக்கிறார். என்னன்னா அன்பினால செய்யறேன், அதனால நான் எது செஞ்சாலும் நீங்க உங்களுக்கு செய்கின்ற பூஜைகளை எல்லாத்தையும் ஏத்துக்கணும், தடை சொல்லாம ஏத்துக்கணும்னு சேரமான் பெருமாள் நாயனார் விண்ணப்பிக்க, பெருமாள் வேண்ட எதிர்மறுக்க மாட்டார், திருவடியில விழுந்து வணங்கி எடுக்கிறார் இல்லையா, அதனால எதிர்மறுக்க முடியல சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானால முடியல. ஏன்னா அன்பில் பெருந்தகையார், இவருக்கும் அவரோட அன்பு உள்ளம் தெரியும், அதனால இவரும் அன்பின் பெருந்தகையார்ன்றதுனால அன்போடு அவர் செய்கின்ற பூஜனைகளை ஏற்கிறதுக்கு சம்மதிக்கிறார். திருமா நெடுந்தோள் உதியர்பிரான் செய்த எல்லாம் கண்டு இருந்தார். திருமானால் திருமகளும் வீற்றிருக்கின்றாளாம் சேரமான் பெருமாள் நாயனாரோட தோள்கள்ல. அது போல அந்த திருமா வீற்றிருக்கின்ற, லக்ஷ்மி வீற்றிருக்கின்ற நெடும் தோல் அகன்ற, அரசருக்குன்னா அப்படிதான் நெடும் தோல் இருக்கு இல்லையா, அகன்ற தோல் இருந்தாதான் வலிமை உடையவர்கள் அர்த்தம். அதனால அகன்ற தோளினை உடைய உதியர்பிரான், சேரர்களுக்கு தலைவராகிய சேரமான் பெருமாள் நாயனார் செய்த எல்லாம் கண்டு இருந்தார், அன்போடு செய்கின்றதெல்லாம் ஏத்துக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள். அருமானம் கொல் பூசனைகள், அதாவது அருமையும் மானமும் அடியார்கள் செய்யறது ரொம்ப சிறப்பு இல்லையா, அது அருமையானது. மானம்னா பெருமை, பெருமை பொருந்திய இந்த பூசனைகள் அடைவே எல்லாம் அளித்ததன், அடைவேனா ஒண்ணு கூட குறைவு கிடையாதான், ஒண்ணு கூட அந்த ஒரு பூஜை கூட குறைவு இல்லாம எந்த பூஜைகள்லாம் செய்யணுமோ மாகேஸ்வர பூஜையில எல்லாமே மிக சிறப்பாக செய்து வணங்குகின்றார் நம்மளுடைய சேரமான் பெருமாள் நாயனார் பெருமாள். அடைவே எல்லாம் அளித்ததன் பின், எல்லா பூஜையும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு சேரமான் பெருமாள் நாயனார் செய்கின்றார். செஞ்சதுக்கு அப்புறம் ஒருமா மதிவெண் குடைவேந்தர் உடனே அமுது செய்வித்தார். இப்ப திருவடியெல்லாம் விளக்கியாச்சு, அர்ச்சனை பண்ணியாச்சு, பூவா தூயாச்சு, எல்லாம் சொல்லிட்டாங்க, எல்லாமே குறைவின்றி செஞ்சிட்டாரு. அடுத்து திருவமுது சேவிக்கணும் இல்லையா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான திருவமுது சேவிக்கணும். அதனால அமுது செய்து வந்தார். நமக்கே தெரியும் எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் அரசன்றதால ஒப்பில்லாத சிறப்பான திருவமுது செய்ய வச்சுட்டாரு, சாப்பிட வச்சுட்டாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னென்ன உபச்சாரங்கள் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 153 இந்த 152வது பாட்டுல கடைசியா சொல்றாங்க பாரு, ஒருமா மதிவெண் குடைவேந்தர். ஒருமா மதினா அந்த முழு நிலவு எவ்வளவு வெண்மையா இருக்கும், அது போன்ற அந்த வெண்குடை தெரியும். நம்ம அரசர் என்ன வச்சிருப்பாங்க, கண்டிப்பா செங்கோல் கையில வச்சிருப்பாங்க, வெண்குடை இருக்கும் இல்லைங்களா, அது வெண்மையான குடை. எதுக்காகனா எப்படி ஒரு குளிர்ச்சியா, வெண்மைன்னா இப்ப சொன்ன இல்லையா குளிர்ச்சியானது, இப்படி குளிர்ச்சியான குடை கீழே தான் இருக்கிறோமோ அதே போல உயிர்கள் எல்லாம் துன்பம் இல்லாம சந்தோஷமா பாதுகாப்பேன் அப்படின்றதுக்கு அடையாளமா தான் இந்த வெண்குடை கீழே அரசர்கள் இருப்பாங்க. அது போன்ற அந்த வெண்குடையோட வெண்மை எப்படி சொல்றாங்க, எவ்வளவு வெண்மையா இருக்குன்னா, ஒரு மாமதி முழு நிலவு எவ்வளவு வெண்மையா இருக்கோ இது போல அந்த வெண்மையான மதியை போன்ற வெண்குடையை உடைய வேந்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு உடனே அமுது செய்வித்தார். அதாவது அவர் தாழ்த்தக்கூடாது, பசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே அமுது செய்விக்கின்றார். அமுது செய்வித்த பின்னர் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பார்த்தோம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவாரூர்ல இருக்கும்போது சேரமான் பெருமாள் நாயனார் வருவார். அவருக்கு எப்படி மாகேஸ்வர பூஜைகள் செஞ்சாங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா. சாப்பிட்டு முடிச்சோடனே கையில அந்த சாப்பாடு அந்த வாசனை எல்லாம் போகிறதுக்கு வாசனை பொருட்கள் எல்லாம் கையில கொடுப்பாங்க. புதியதாக
சாப்பிட்டு அது சூடா சாப்பிட்டுருப்பாங்க. அப்ப வந்து வேர்வையெல்லாம் வந்திருக்கும். அதனால ஆடைகளை மாத்துவாங்க, மாலைகள் பூ மாலைகளை மாத்துவாங்க, புது அணிகலன்கள் எல்லாம் அணிஞ்சுப்பாங்க பார்த்தோம் இல்லையா. அதுதான் இங்கேயும் வந்து சொல்றாங்க. உணவு உட்கொண்ட பிறகு என்னென்ன செய்கைன்னு பாத்தீங்கன்னா, சேரர் உடனே திருவமுது செய்த பின்பு சேரமான் பெருமாள் நாயனாரோட சேர்ந்து திருவமுது செஞ்சுட்டாங்க. அடியார் வந்து உண்றத திருவமுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. திருவமுது செய்த பின் கை கோட்டி, இந்த கை கோட்டின்றது ரெண்டு அர்த்தத்துல சொல்றாங்க. அதாவது கை வளைத்து சேரமான் பெருமாள் நாயனார் தம் கைகளாலேயே எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்றாரு, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு எல்லா உபச்சாரமும் செய்கின்றார் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னொன்னு கை சுத்தி செய்தல். பார்த்தோம் இல்லையா, சாப்பாடு அந்த வாசனை போறதுக்கு நறுமணம் மிக்க சந்தனம், அத பன்னீர் இதெல்லாம் கலந்த கலவையால கைய வந்து தூய்மை செஞ்சுக்கிறது. ரெண்டு அர்த்தமும் அந்த கைகோட்டிக்கு உண்டு. இப்ப எப்படி பண்றாருன்னா, சேரமான் பெருமாள் நாயனார் மற்ற யாரையுமே வந்து பூஜை செய்ய விடல. தானே என்ன பண்றாரு, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு பூஜை செய்கின்றார். அப்ப என்ன பண்றாருன்னா, என்ன எப்படி அந்த விருந்து முடிச்ச உடனே எப்படி உபச்சாரம் செய்கின்றார்னு பாத்தீங்கன்னா, ஆரம் நறுமென் கலவை மான்மத சாந்து. அதாவது யாரம்ன்றது சந்தனம் அப்படின்னு ஒரு பொருள் படும். இந்த சந்தனம் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து கெட்டியா ரொம்ப கெட்டியான சந்தனம் கிடையாது, பதமானது, ஆஹ் குழைத்தது. அது எதோட குழைக்கிறாங்கன்னா, நறுமணம் மிக்க மென்மையான, அதாவது ரொம்ப ஹார்டா இல்லாம கொஞ்சம் சாஃப்டா, அத கலவை மான்மத சாந்து. மான்மத சாந்து அப்படின்றது ஒரு வாசனை பொருள் இல்லையா. அந்த வாசனை பொருளோட இன்னும் சந்தனத்தை சேர்த்து கலவையாக குழைக்கின்றார்கள். ரெண்டுத்தையும் வந்து கலந்து குழைக்கின்றார்கள். அது கையில இதெல்லாம் பூசிக்கிறதுக்காக அத வந்து கையில கொடுத்து பூசை செஞ்சு, ஆடை அப்புறம் புதிதாக ஆடை, சிறந்த பட்டாடைகள், மெல்லிய ஆடைகள், அதாவது உடலுக்கு வந்து இனிமை தருகின்ற, குத்தாம சுகம் தருகின்ற, அப்படின்னா சிறப்பா ஒரு இன்னும் அழகு சேர்க்கின்ற அப்படின்னு பல வகையான ஆடை வர்க்கங்கள். அரசர் இல்லையா, அதனால ஆடை அணிமணி பூண், அழகான மணிகளால் ஆன பூன்னா ஆபரணங்கள். வெறும் பொன்னால மட்டும் இல்ல, நிறைய விதவிதமான நவரத்னங்களால் ஆன அணிகலன்கள், உடம்பு முழுவதும் அணிகின்ற அணிகலன்கள் அதெல்லாம் கொடுக்குறாரு. ஆடைகள், அடுத்தது வந்து வாசனை கலவைகள், அடுத்தது ஈர விரைமென் மலர்பணிகள். அதாவது அப்பதான் பூத்து கட்டியிருக்கிற அந்த குளிர்ச்சியா மென்மையா இருக்கிற மலர்களால் ஆன மாலைகள். இதெல்லாம் ஒண்ணு இல்ல, எப்படி சொல்லிருக்காங்கன்னா, வீர விரைவின் மலர்பாணிகள் இணைய முதலாயின வர்க்கம். அதாவது இது என்ன, ஆடைனா ஆடையில என்னென்ன வர்க்கம்லாம் சிறந்ததோ அது அத்தனையும் இருக்கான். அதே போல அணிகலன்கள்னா அதுல எத்தனை வகையான நவமணிகள் இருக்கும், அத்தனை வகையிலயும் அணிகலன்கள் இருக்கான். இது போல இந்த வாசனை வர்க்கம் அது எத்தனை இருக்கோ இப்போ ஒண்ணுதான் சொல்லியிருக்காங்க, அதுதான் முதல். அது போல அது சம்மந்தப்பட்டது என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே என்ன பண்றாங்களாம், வச்சிருக்காங்களாம். வச்சு அது மட்டும் இல்லாம இந்த மலர்களும் அதே போல விடவே அப்போதுதான் பெரித்து கட்டிய வாசனை மிகுந்த மென்மையான மலர்களால் ஆன மாலைகள், அதுவும் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க இவருக்காக. அது எல்லாத்தையும் இவருக்கு என்ன விருப்பமோ எல்லாத்தையும் தன் கைகளால எடுத்து என்ன பண்றாரு, சாத்துறாரு சேரமான் பெருமாள் நாயனார். அவருக்கு சாத்திட்டு மீதி இருக்கிறத இவரு பூசிக்கிறார். இப்ப வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கலவை சந்தன கலவை எடுத்ததுக்கு அப்புறம் பாக்கி இருக்கிறது இவர் எடுத்து தான் பூசிக்கிறாரு. அவர் ஆடை அணிகலன்களை எடுத்ததுக்கு அப்புறம் அவர் எடுத்தது போக பாக்கி இருக்கிறது இவர் அணிஞ்சுக்கிறாரு. அது போல மலர் மாலைகள் அவர் அணிஞ்சது போக. அப்ப அதுதான் சொல்றாங்க, சார எடுத்து வன்தொண்டர் சாத்தி, வன்தொண்ட பெருமானாகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இந்த உபச்சாரங்கள்லாம் தன் கைகளாலே செய்து சாத்தி மிக்க தமக்கு ஆக்கி. மிக்க தமக்கு ஆக்கி அப்படின்னு சொன்னா மீதி இருக்கிறது எல்லாத்தையும் தமக்கு எடுத்துக்கிட்டார். தமக்கு எடுத்துக்கிட்டு அப்படி வந்து ஒரு சிறப்பு செய்கின்றார் சேரமான் பெருமாள் நாயனார் பெருமான். இப்படி வந்து இருக்கும்போது 153வது பாடல். சரி, நேரம் ஆயிடுச்சு, இதோட முடிச்சுப்போம் இந்த வகுப்பு. இறைவன் திருவருளால வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சேரமான் பெருமாள் நாயனாரோட சென்று அஞ்சே களத்தில் சென்று இறைவனை வணங்கியதும், அவரை அன்போடு வரவேற்று அழைத்து கொண்டு சென்று அவருக்கு பல உபச்சாரங்கள் செய்ததையும் இறைவன் திருவருளால கண்டு கேட்டு உணர்ந்து மகிழ்ந்தோம். அஞ்சே
புராணத்திலே இறைவன் திருவருள் பெற்றவங்க அடுத்தது என்னென்ன செய்யறாங்க, அவங்களோட வாழ்க்கையில அடுத்த திருவிளையாடல்கள் என்ன நிகழுது, இறைவன் திருவருள் எப்படிலாம் நிகழுதுன்றத வருவாரங்களில் சிந்திப்போம் என்று கூறி இதுவரை கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம, சிவாய நம. திருச்சிற்றம்பலம் அம்மா. அருமையான ஒரு விளக்கமா, நல்லா சிறப்பா எடுத்து கொடுத்தீங்க. நம்ம கழற்றறிவாருடைய புராணமே எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒரு புராணம். ஏன்னா அவர் ஒரு ராஜாவே இந்த அளவுக்கு வரவேற்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனா நம்ம நம்பியார் அவர் ஒரு ராஜா இருந்தாலும் அவர் எல்லா உயிரினங்களையும் அவர் ஒன்னா சமமா பார்த்தாரு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு கருத்து. இந்த நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கழற்ற ஒரு சிறப்பு என்னன்னா, எல்லா உயிரினங்களையும் அவர் புரிஞ்சுக்கணுன்ற அந்த அறிவு வேணும்னு சொல்லி பெருமான் அவருக்கு கொடுத்திருக்காரு பாருங்க. எல்லா உயிரினங்களையும் அந்த என்ன, அதுக்கு என்ன குறை இருக்கக்கூடாது, என்ன இருக்கு துன்பத்துல அனுபவிக்க கூடாதுன்ட்டு எல்லாம் தெரிஞ்சு அவர் அருள் புரியக்கூடிய அந்த நிலை அவருக்கு இருந்திருக்கு. அவர் சிறப்பான ஒரு கழற்றவன் என்னோட சேரமான் பெருமானுடைய புராணத்தை அழகா எடுத்து சொன்னீங்க. அவரு யாரு? இவர் ராஜா. ராஜா வந்து ரொம்ப நாள் இல்லாம அவர் வராரு. அஞ்சிக்கரத்துக்கு வரக்குள்ள எப்படிலாம் மக்கள் வந்து நம்பி யாரையும் அழைச்சுன்னு வராரு. அவருடைய ராஜாவுக்கு ஒரு நண்பர்னா நம்ம விடுவோமா? பொதுவாவே ஒருத்தவங்க பெரிய தலைவர்னா அவர் கூட அட்ஜஸ்ட் நம்ம சேர்த்து கவனிப்போம். அந்த மாதிரி நீங்க சொன்ன ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அவங்களையும் வரவேற்று ஐயாவை வந்து உட்கார வச்சு பின்னால சாமரம், ராஜா சாமரம் வீசுறதுலாம் பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா அவர் அணுக்கு தொண்டு. அந்த மாதிரி ரொம்ப நண்பர்களா இருந்தாங்க. 2 பேருமே ரொம்ப ஒரு நண்பர்களா இருந்து ஒருத்தவங்களை வந்து அன்பு பரிமாற்றம் தான் 2 பேருக்குன்னு அப்படி நடந்தது. அருமையா எடுத்து சொன்னீங்க. அவர் வரக்குள்ள சாம்பரெல்லாம் வீசி அந்த ஊரெல்லாம் எப்படி அலங்காரம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு தெரு திண்ணைகள்லாம் அந்த பூ மலர் மாலைகள்லாம் எடுத்து ராஜா வராருன்னு சொல்லி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வராருன்னு எப்பயுமே ஒரு போருக்கு போயிட்டு வந்தா அந்த ஊரே ரொம்ப அலோகலமா இருக்குமா. ஒரு வெளியூர்ல போயிட்டு ஒரு நாட்டுல அரசர்கள்லாம் போயிட்டு அங்க போர் புரிஞ்சுட்டு திரும்பி வரக்குள்ள அந்த ஊரே அவ்வளவு சிறப்பா இருக்குமா. அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு சொன்ன விதம் அழகா உணர்ந்து அந்த தெருக்கெல்லாம் எப்படி இருந்தது, அது மலர் மாலையெல்லாம் வர வச்சு அந்த பூ எல்லாம் பொழிந்து ராஜா வரவேற்கிற ஒரு அன்போடு எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மாதிரி அழகா எடுத்து சொன்னீங்க. அந்த பட்டத்து யானையில நம்ம நம்பி அவரை உட்கார வைத்து அவர் சாம்பரை வீசி அவர் அந்த அழைத்துட்டு வந்து நல்ல உணவெல்லாம் பரிமாறுனது, 2 கைகளாலையும் பரிமாறினது, அந்த சிறப்பெல்லாம் எடுத்து சொல்லி அவரு அதாவது இது மட்டும் அவர் முதல்ல வந்து பூஜை பண்றாருல்ல, அதெல்லாம் அவர் ஏத்துக்க மாட்டேன்னுக்குள்ள அன்புலான்னு நீங்க ஏத்துக்கணும் கரெக்டான சொல்லக்குள்ள நம்பி யாரோன்னு அதை ஏற்றுக்கொண்டு அது சிறப்பான முறையில அவர் வரவேற்று அப்புறம் உணவெல்லாம் கொடுத்து அவருக்கு கை கழுவு அந்த வாசனை திரவியங்கள்லாம் கொடுத்து எப்படிலாம் நம்ம இதெல்லாம் கத்துக்கணும். நம்ம எல்லாம் ஒருத்தவங்க வந்து சாப்பாடு போட்டா வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாம அவங்க கை கழுவுது இப்படி நம்ம துண்டெல்லாம் எடுத்து எப்படிலாம் ஒரு அடியாரை கவனிக்கணும்ன்றத இந்த ஒவ்வொரு நாயன்மார்கிட்ட நம்ம கத்துக்கணும். அந்த நம்ம வாழ்க்கையை நெறிமை அகசுர சீக்கிர பெருமான் அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்திருக்காரு. வாழ்க்கை நெறிமுறை எதிர்ந்து கத்துக்கணும்னு நம்ம பெரிய புராணத்துல இருந்து தான் கத்துக்கணும். அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு அந்த நாயன்மாரோட நம்ம கேட்க நம்ம மனசெல்லாம் எப்படிலாம் இந்த மாதிரிலாம் அடியார வரவேற்கணும், இந்த மாதிரிலாம் நம்ம செய்யணும், அந்த அன்பு கொண்டு வரணும், மன தூய்மை பெறணும். கொஞ்சம் நாம தான் பெரியவங்க மத்தவங்க சின்னவங்க அப்படின்னா என்னமே இல்லாத நாயன்மார்களுடைய வர்றது எல்லாமே அப்படி ஏத்தாங்க. தனக்குன்னு இல்லாம அடுத்தவங்களுக்கே வாழ்ந்தவங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதா அவங்க நாயன்மார் வரிசையில இருக்கிறாங்க. அந்த வகையில நீங்க ரொம்ப அழகா இன்னைக்கு எடுத்து இந்த வரலாறு எடுத்து சொன்னீங்க. அவர் கடைசியில 143 நாள்ல ஆரம்பிச்சு 153 வரைக்கும் முடிச்சிருக்கீங்க. ரொம்ப அருமையான ஒரு பாடல் விளக்கம் கொடுத்திருக்கீங்க. அவர் உணர்ந்து உண்டு மலர் மாலைகள்லாம் சாட்சி அந்த அதாவது அவருக்கு கொடுத்து மீதி மிஞ்சியதை எடுத்து அவரு தனக்கு உபயோகப்படுத்திக்கிட்டாருன்ற வரைக்கும் நீங்க அழகா எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு பாடல்மா. எல்லாமே 10 பாடல் ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க. நன்றிங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மற்றடியார் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏதாவது புரியல அம்மா சொல்லி எக்ஸ்ட்ரா நிறைய சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு வரிக்கும் எடுத்து அழகா விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஒன்னும் சந்தேகமே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க விளக்கம் எடுத்து கொடுத்தாச்சு. யாருக்கு சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.
சிவாயனம். யாருக்கும் சந்தேகமே இல்லையா? ரொம்ப சந்தோஷம். வாழ்த்து பாடல் பாடி முடிச்சு நம்ம நிறைவு செய்யலாமா? வான்முகில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செம்பேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானி தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து